தமிழில் என்ன இல்லை? கண்ணதாசன் ஒரு அருட்கொடை தமிழுக்கு. கண்ணதாசன் மிகச்சிறந்த கவிஞர் என்பதற்கு ஒரே ஒரு உவமை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம் மத்திய அரசு அவருக்கு விருது கொடுக்கவில்லை. அப்பவே நமக்கு தெளிவா தெரியல சந்திரசேகர், அப்ப இந்த ஆள் அறிவாளி தான். சிவாஜி கணேசனுக்கு விருது கொடுத்தானுங்களா? அழுகையில் படம் பார்ப்போரை அழவைக்கும் நடிக வேந்தே விழுமைய பொருளை எல்லாம் வெடிகளில் காட்டு மன்னா எழு கடல் உலகில் வந்து எட்டாவதாக நின்று எழும் கலை கடலாய் நின்றா இனேனே. யாரு? கண்ணதாசன் பாடுவார் அவரை. சிவாஜி தொழுகையில் தொடங்கி அந்த தொடர்ச்சியில் ரசத்தில் ஒன்றாம் அழுகையை பற்றி பாடும் அருகதை எனக்கே உண்டும்பார். நன்றாய் அழுதவன் ஆதலாலே அனுபவம் அதிகம் தன் கண்வழி சொரியும் உப்பு கடவுளால் வரலாம், பெற்ற மகனால் வரலாம், மண் வழி வரலாம், தன் மனைவியின் வழியில் வரலாம், நண்பர்கள் வழியிலே தான் நான் கண்ட கண்ணீர் உப்பு. எவ்வளவு பெரிய ஆளு கண்ணதாசன். சினிமா பாட்டு பெற வச்சுங்க. தமிழ்தாய் வாழ்த்து அவர் பாடியிருக்க விதங்கள். கதிர் வெடித்து பிழம்பு விழ கடல் உதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற்பிறப்பு தோன்றிவிட நதிவரு முன் மணல் தரு முன் நலம் வளர்த்த தமிழ் அணங்கே பதி மதுரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்த விளையம்பார். நம்ம உலகம் சொல்றோம்ல, விஞ்ஞானத்துல சூரியன் வெடிச்சது, அதுல உலகம் வந்து அது கதிர் வெடித்து பிழம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற்பிறப்பு தோன்றிவிட நதிவரு முன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்க. என்ன எப்படி ஒரு மனுஷனை பாராட்டணும்னா, இறந்து போறவன் பூரா இறந்து போறான், சிலரை மட்டும்தானே காலமானாருங்கிறோம். ஏன்? அவர்கள் வாழ்ந்த காலத்தை அவர்கள் காலமாக மாற்றி வைத்து விட்டு இறந்து போகிறார்களே, அவர்கள் தான் காலமானவர்கள். ஆனால் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பா கேட்டுக்கிறேன், உங்க சித்தப்பா செத்தாருன்னா காலமானார்னு அடிக்காதீங்க. இந்த தமிழ்நாட்டில் இந்த சுவரொட்டி கலாச்சாரம் பெரிய சங்கடமாயிட்டு. என்ன பண்ணிக்கிட்டேன், இவன் ராமனுடைய தாய் கருப்பாயம்மாள் மரணமடைந்தாருங்க. யாரு ராமே, யாரு கருப்பாயம்மா, ஏன் செத்தா? தான் வாழ்ந்த காலத்தை தன் காலமாக்கியவர். தமிழை பார்த்து சொல்வாரு, தன்னை புகழ தன்னிடத்தோர் சொல்லில்லாத தமிழ் என்பார். தன்னை புகழ தன்னிடத்தோர் சொல்லில்லாத தமிழே என் தாயே நின் பாதம் போற்றி நினைப்பில் எழும் அத்தனை வடிவம் என்று நிழலாக தோன்றிடினும் சிறிய நெஞ்சி நினைப்பினைக்கு மதிப்பீந்து வாழ்த்தேன் உன் நிழல் கண்ட யானும். தமிழை முழுமையா பார்க்கல, நிழலை பார்த்தேங்கிறார். என்ன அவற்ற ஒரு சிறப்பு. நானும் அவரும் ஒண்ணு, பள்ளிக்கூடம் போகல. போயிருந்தா வாத்தியார்கள் எங்களுக்கு எடுத்திருப்பாங்க. நல்ல வேலை தப்பிச்சு. எங்கள் தந்தையார் சொன்னாங்க, நல்ல வேலை போகலையா, பொழைச்சிட்டீங்க. ஏன்னா அவங்க பள்ளிக்கூடமே போனதில்லை. எங்கள் தந்தையார் முன்னால் கிவா ஜெகநாதன், வாரியார் சாமிகள், தமிழகத்தின் தலை சிறந்த தமிழர்கள் நெல்லைக்கு வந்தால் பார்க்க வருவாங்க, கை கட்டி தான் நிற்பாங்க. அவங்க பள்ளிக்கூடம் போனதே இல்லை. கல்லாடம் தலைகளை சொல்லுவாங்க. அவங்க என்கிட்ட சொன்னது, பாரதியாருக்கு பிறகு கண்ணதாசன் தாண்டா கவிஞர்பாங்க. 8வதா பிறந்தவர் கண்ணதாசன். ஒன்றும் அவராக பேர் வச்சுக்கல. வலம்புரி சோமநாதன் வேலைக்கு போகிறாரு. வலம்புரி சோமநாதன், தம்பி உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. அப்போ கம்பதாசன் பாரதிதாசன்லாம் இருந்தோன்னு இவரா சும்மா கண்ணதாசன் இருக்கார், அந்த பேர் நின்றுடுச்சு. அவர் பேர் முத்தையா. முத்தையா அந்த கடவுளை பற்றி அவர் பாடினது கூட பாருங்க. திருமுருகாற்றுப்படைய அந்த 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 படத்தில், தேவருடைய படத்தில் ரொம்ப சின்னதாக சொல்லிடுவார். இந்த அறுவடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்றுப்படை தனியே வரும் முருகா. அதுபடி வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலம் கொண்டு. பிள்ளையார் தானே நம்ம நாட்டின் சுரண்டல் வர்க்கத்தின் முதல் தலைவர். என்ன சொல்றீங்க? நம்ம கட்சியிலலாம் அப்படி பிள்ளையாரா தானே மேல இருக்கான். நம்ம முருகன் பூரா தெருவில் இன்னும் மயில சுத்திக்கிட்டு இருக்கோம். என்ன தலைவரை? என்ன சொன்னாரு சிவபெருமான்? உலகத்தை 3 முறை சுற்றி வரவனுக்கு தானே பழம்னாரு. முருகன் தானே ஒழுக்கமா சுத்திட்டு வந்தான். இந்த ஆங்கிலத்தில் பிளாட்டரிங்கிறாங்களா, புகழ்ந்து ஏமாத்துறத முதல்ல தோக்குனர் பிள்ளையார் தான். அதனாலதான் அந்த ஆளுக்கு கல்யாணமே ஆகலை. அந்த துரோகத்துக்கு தான். வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலம் கொண்டு
மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படைவு. ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திருநாடு பெற்ற சுவாமி மலை. அது என்னது? நம்ம கடவுளர் வணக்கம்லாமே செய்தி. நமக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? மூதாதையர்களை பூரா முட்டாள்கள் என்று சொல்லிவிட்டு நாம் முட்டாள்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தந்தையே ஆனாலும் சரி, மகன் தந்தையை விட அறிவுடையவனாக இருந்தால் அந்த தந்தை அவனிடம் பாடம் கேட்கிற பொழுது முறையாக கீழே இருந்துதான் பாடம் கேட்க வேண்டும். குரு அவன், அவன் மகன் அல்ல என்று உணர்த்தியதுதானே முருகனும் சிவனும் நடத்திய அந்த விளையாடல். அது ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை. அதுல சிறப்பு இல்லை, எங்கள் தமிழ் திருநாடு பெற்ற சுவாமி மலை. என்ன அது? இல்லைன்னா திருவிளையாடல் எழுதுவார் பார்த்தீங்களா, தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் மகற்கு இல்லையோ. யார்கிட்ட? சிவபெருமான்கிட்ட பானபத்திரர் பாடுவான், உங்க அம்மா தமிழுக்கு ஆபத்துனாங்க. சிவபெருமானுக்கு அம்மா தமிழ்னு சொன்ன ஒரே ஆள் கவியரசர் கண்ணதாசன். சிவபெருமானுக்கு அம்மா யாரு? எங்க அம்மாடா தமிழ் தாய். எனக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு. எங்கள் அம்மா என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தாங்க. நான் அவர் பின்னாலே தெரியணும். அந்த காலத்தில் போவேன், திருநெல்வேலிருந்து 200 அனுப்பாங்க. இப்போ 200 அப்போ 20,000 அது. நான் ஒரு கிறுக்கு மாதிரி அவர் பின்னாலே போவேன். அவர் இத்தனை பெரிய கவிதை வடிவம் கொண்டவராக வருவதற்கு காரணம் அவருடைய ஆழ்ந்த கல்வி. இப்போ நிறைய பையங்க கவிதை எழுதுறாங்க. அவங்கள்ட்ட என்னுடைய வேண்டுகோள், நல்ல எழுதுங்க, அந்த புஸ்தகத்தை எங்கள்கிட்ட கொண்டு தராதீங்க, தாங்க முடியல அப்பா. திருவாசகமும் தேவாரமும் திருமாய்மொழியும் கம்பனும் வில்லியும் படிக்காமல் கவிதை எழுதாதே. அது உள்ள வாங்கி போட்டிருந்தா தானே கவிதை எழுதுகிற பொழுது சொல் வரும் உனக்கு. அதுல சில பையங்க நல்ல பையங்க என் கவிதையே எழுதி என்கிட்டே கொண்டு காட்டுறோம். நான் என்ன பண்ணேன்? அதில் ஒருத்தன் சொன்னான், அண்ணாச்சி இதெல்லாம் நம்ம கவிதைன்னா, அவன் நம்முடைய வாரிசாக உருவாகி கொண்டிருக்கிறான், நீ ஒன்று வருத்தப்படாது. திருவாசகம் முழுமையாக படிச்சிருந்தார், கம்பனை முழுமையாக உள்வாங்கி இருந்தார். அது செட்டி நாட்டுக்காரர்களுக்கே உண்டான பண்பு. இந்த நகரத்தார்களே அதெல்லாம் படிக்கணும். இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் சிறு வயதில் தேவாரம் சொல்லணும்னா சாப்பிட முடியாது. காலைல தந்தையார் கூப்பிடுவாங்க, ஒரு திருவாசகம் சொல்லணும், தேவாரம் சொல்லணும், குடிச்சிட்டு நல்ல நெற்றி நிறைய திருநீர் விடணும். எல்லாத்தையும் முட்டாள்தனம்னு சொல்லி கொடுத்துட்டோமே. பிள்ளையார் முன்னால தோப்புக்கரணம் போடுறோம்ல கணேசன், அதான் கணேசன் தான் சொல்லணும். அதை இந்த 2 காதியம் இந்த செவி மடலை அடிக்கடி இழுத்து விட்டா புத்தி கூர்மையா வேலை செய்யணும். இப்போ ஜெர்மன்ல கண்டுபிடிச்சிருக்கான். அதை ஹிந்துல எழுதுறான். த ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஆர் சேயிங். ஒன்று செருப்பு கொண்டு அடிச்சானடா, உங்க ஒப்பனும் தாத்தாவும் இதைத்தான் அந்த காலத்திலே இப்படி இழுடா தினசரி 100. இவனுக்கு என்ன தெரியுமா? எதுவுமே ஜெர்மன் சேஸ் ரஷ்யா சேஸ்ன்னு சொன்னா தான் உள்ள இருக்கு. அதுக்கு தான் அந்த காலத்தில் அந்த கடுக்கன் போட்டு விட்டது 2 காதலி. இப்போ அதை ஒத்த காதலை போட்டு அலையிறானே. என்னன்னு கேட்டா அறிவு சமமா இருக்க வேண்டான்றான். அப்படித்தானே? என்ன கவிஞர்? தெய்வ வடிவங்களை பாட வருகிற பொழுது கூட அவருடைய செய்தி, இறைவன்னா யாரு நமக்கு சொல்லி தருவார்? திருப்பதியில் போய் கோடிக்கணக்கில் உண்டியலில் போடுறான், அவங்க கூட பெருமாள் வருவார். அவருக்கு தான் தெரியுமா இவன் எங்கே கொள்ளையடிச்சிருக்கான்னு. அவருக்கு ஒரே ஒரு அவருக்கு மகிழ்ச்சி. அவர் என்ன தெரிஞ்சுக்கிறாரு? இன்கம் டேக்ஸுக்கு கணக்கு சொல்றதுக்கு தானே இந்த பையனை கொண்டு போடுறான், அவன் இல்லைன்னா நமக்கு எங்கே போடுவான்? அதான் அர்த்தம். ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கில் பணம் விழுத ஒரு உண்டியல்ல. ஆனால் கண்ணதாசன் என்ன சொன்னார்? உள்ளோருக்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லாருக்கு உள்ளங்கள் சொந்தம். இல்லாத இடம் தேடி வருவான், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். எவன் இல்லாதவனும் அங்கதான் கடவுள் வருவான். ஏன்னா கடவுள் மோசமான இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் இருந்தால் அவருக்கு தெரியும் இவெல்லாம். நான் கோயில்களுக்கு போறதே இல்லை, சாமி பிடிக்காதுன்னு இல்லை, கோயிலில் நடக்கிறத பார்த்தா நம்மளால தாங்க முடியல. பெரிய கள்ளச்சார வியாபாரியை கொண்டு அம்மன் முன்னால முதல்ல விட்டுறானே. அவன் இந்த முறம் சைஸுக்கு ஒரு மோதிரம் போட்டிருக்கான். அவன் போட்டிருக்கிற சங்கிலி எங்கேயாவது எக்கு தப்பா சிக்கிக்கிடுமா அவ்வளவு நீளத்தில் சங்கிலி போட்டிருக்கிறான். அவன் முதல்ல நிற்கிறான். என்ன ராஜேந்திரன், நமக்கு தேவாரம் தெரிஞ்சா நம்மளை விட மாட்டேன்றான்.
ஆனால் எங்கள் ஊரில் பட்டர்கிட்ட கேட்டேன், ஏன்டா இவனையெல்லாம் முன்னால் கொண்டு விடுறேன்னா, எங்கள் ஊர் திருநெல்வேலி பார்த்தீங்களா, அவன் தாமிரபரணி தண்ணியை குடிக்கணும், ரொம்ப அறிவாக சொன்னான், அம்பாளுக்கு யாரெல்லாம் அயோக்கியன்னு காட்ட வேண்டாமாங்கிறான். என்ன அவளுக்கு தெரியாது பாரு. சொல்லடி அபிராமின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, வாராயோ திருமுகம் தாராயோ. அதெல்லாம் கேஸ் கோலேஷன் பண்ண படம். அது எஸ்சி அது அபிராமி பற்றா வர்றது, அவர் நிற்கிறது, நமக்கு ஒரு நம்பிக்கையே வரும். இப்போ அந்த அம்மா வந்துருவா, இவன் கூப்பிடுறதில்ல, கடவுளை அப்படி போய் கும்பிடணும். கடவுளை அத்தான சொல்றாரு, இல்லாத இடம் தேடி வருவான். அடுத்து என்ன சொல்றார், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். கடவுள் மேல அவருக்கு ரொம்ப கோபமும் உண்டு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். பெண் என்றால் என்னவென்று பூரா இவர் பண்ண சிக்கலுக்கு அவர் எழுதுகிறார். இப்ப நிறைய பிள்ளைகள் காதல் தோல்வியில தற்கொலை பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா. அதுக்கு ஒரு வழி அவர் தான் சொன்னார். ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு, அந்த ஒன்று என்ன என்பதுதான் கேள்வி. இப்போது மறுமுறையும் காதல் வந்தால் வாழ்வது எவ்வாறுன்னு, நம் வாழ்க்கையே காதலித்தால் புரியும் அப்போதுன்னு சொல்ல. என் மேல ரொம்ப அன்பா இருப்பார். அவருக்கு ஒரே ஒரு வருத்தம், அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் நான் பங்கு பெறலேன்னு வருத்தம். ஒரு தடவை குற்றாலத்தில் வச்சு என்கிட்ட சொல்றாரு, இந்த பாலாடையில் வச்சு ஒரு 100 மில்லி போட்டுட்டுமான்னார். ஒன்றும் வேண்டாம், நீர் ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள். சொர்க்கத்து ரம்பையும் மேனகை ஊர்வசி தோகையும் நடனமாட துள்ளி குதிக்கும் ஒரு கடலலை தான் அந்த தோதுக்கு தாளம் போட, தட்டத்திலே மது கிண்ணம் வை தெடுத்துவா தங்கமே இன்னும் இங்கே தழுவாத நீ உண்டு நான் உண்டு என்னையே தழுவாது மரண பயமே. என்ன ஆடும். பல பேர் அவரை தவறா புரிஞ்சிருக்காங்க. அவர் குடிச்சிட்டு மேடைக்கு வரமாட்டாரு, குடிச்சிட்டு எழுத மாட்டாரு, எல்லாம் முடிச்சுட்டு இரவு குடிக்க ஆரம்பிப்பார் 12 மணிக்கு, காலையில் 4 மணி வரை. ஆனா அப்படிலாம் குடிக்கவும் முடியாதுன்னு இந்த குடிகாரர்கள் எனக்கு சொல்றாங்க. அது ஒரு வேள்வி மாதிரி குடிப்பாருங்கிறான். அதெல்லாம் நமக்கு என்ன மனுஷன். அவர் சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றாள், காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றாள், அங்கு நாசரை பெற்றதாயும் நலமுறை பெற்றாள், என்னை ஆசையாய் பெற்ற தாயோ அழுவதற்கென்றே பெற்றாள். ரொம்ப திரைப்படத்துக்கு அதுதான் எனக்கு சாதனை. புரட்சி தலைவருக்குன்னு ஒரு பாட்டு எழுதுவார், சிவாஜிக்குன்னு ஒன்று எழுதுவார், ஜெமினி கணேசனுக்கு ஒன்று எழுதுவார், ஜெய்ஸ் அவங்க தரத்துக்கு. விஸ்வநாதன் இசைக்குன்னு ஒன்று, கேவி மகாதேவன் இசைக்குன்னு, ஸ்ரீதருக்கு வேற, பாலச்சந்தருக்கு ஒன்று. சொல்லட்டுமா, இறைவனின் திருவருள் இல்லாமல் எப்படி அவர் கவிஞராக இருந்திருக்க முடியும்? அதனால தான் கடைசியில் அந்த அவ்வளத்தையும் விட்டுட்டு இறை பக்கம் வந்தார். அதில் தானே அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார். அதில் தானே உங்கள் பாலமணி கண்டனுக்கு ரொம்ப அவர் மேலே, எங்கள் உசிலம்பட்டி தேவருக்கு ரொம்ப பிரியம். கண்ணதாசன் மேலே என்கிட்ட தினமணி வைத்தியநாத ஒரு தடவை தினமணியில் எழுதினார், ஐயாட்ட ஒரு சங்கடம், எல்லாரையும் ஜாதி சொல்லித்தான் கூப்பிடுவாருன்னு. அப்போ ஒரு தடவை, ஏன் ஐயர் உனக்கு என்ன வருத்தம்? இல்லை நீங்கள் எல்லாருமே அப்படி தானே கூப்பிடுறீங்கன்னாரு. அப்போ சொன்னேன், அந்த காலத்தில் எல்லாரும் ஜாதி பேரை வெளியில் போட்டிருந்தான், இப்போ எடுத்துகிட்டு எல்லா பயிலும் மனசுக்குள்ளே வச்சுருக்கான், அதுக்கு தாண்டா கூப்பிட்றேன். அதை ஒவ்வொருத்தனையும் ஏன்ட்டே வந்து கேட்குறானே, நீங்கள் நம்மாளாங்கிறானே. என்னது நீ நம்மாளாங்கிறான்? நம்மாள்னா என்னது கேட்குறேன். அதுக்கு யாரை பயன்படுத்துகிறான்? பசும் பொண்ணாங்கிறான், தேவரான்னு கேட்குறான். காமராஜரா? ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்ட நல்ல தலைவர்களை கூட ஜாதி அடையாளமாக்கிட்டான இன்னைக்கு. என்ன உண்டா இல்லையா ரவி? எங்கால் பூரா வாவுசி படத்தை போட்டு கல்யாண கேந்த அடிச்சுட்டு வரான். நான் கேட்பேன், இந்த ஆள் யார் உனக்குமே? நம்மாளமா? செருப்பு பிஞ்சிரும். அந்த ஆள் சோத்துக்கு இல்லாம செத்தான், ஒரு ஜாதிக்கார பையில அப்ப உதவல. இப்ப என்னடா ஜாதி? விருதுநகர் மண் தானே காமராஜரை தோற்கடித்தது. பிறகு என்ன விருதுநகரில் பிறந்தவர்கள் காமராஜர் எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிற தகுதியை என்றைக்கு அவரை அவர்கள் தோற்கடித்தார்களோ அன்றைக்கு அவர்கள் போயிடுச்சு அந்த உரிமை. எவ்வளவு பெரிய தலைவனை தோற்று. நாடொன்றே நாடி நின்ற நாடாரை நாடி நின்றேன் பார் கண்ணதாசன். நாடொன்றே நாடி நின்ற நாடாரை. நல்ல வேளை காமராஜுக்கெல்லாம் பிள்ளை இல்லை, கல்யாணம் இல்லை, தப்பிச்சிட்டார். பிறந்திருந்தான்னா எம்ஜிஆருக்கு பிள்ளை இல்லை,
எம்ஜிஆர் பிள்ளை இல்லாத நல்லதாக போச்சே. வாரியார் சாமிகளுக்கு பிள்ளை கிடையாது. ஒரு தடவை வீட்டில் சாப்பிட்டு போயிட்டேன், ஏன் சாமி உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு. நான் போன ஜென்மத்தில் கடனே வாங்கலைன்ட்டார். கடன் வாங்குறோம் பூரா பிள்ளையா அவர் வாரியார் சாமியினுடைய நினைப்பு. ஆனா அவரை காப்பாற்றினது சின்னப்பத்தேவர் மட்டும்தான். அதான் கம்பனுக்கு ஒரு சடையப்ப வள்ளல், இந்த கண்ணதாசனுக்கு ஒரு சின்னப்ப வள்ளல். எந்த வீடு ஏலத்துக்கு வருதுன்னு அவருக்கு தெரியாது. அவரை மாதிரி சம்பாதிச்சவனும் கிடையாது. எனக்கு தெரிந்து ஒரு திரைப்படத்துறையில் ஒரு கவிஞன் வீட்டு வாசலிலே தயாரிப்பாளருடைய மகிழுந்துகள் காத்து கிடந்தது அவர் வீட்டில் மட்டும்தான். ஏவிஎம் கார், எல்லா காரும் நிற்கும். என்ன மகிழ்ச்சி எனக்கு அந்த எழுதுகிற முறை. தேவர் படம் போலீஸ்காரன் மகள் எழுத வந்துட்டாரு. அனுமந்தராவ் தபலா, விஸ்வநாதன் ஆர்மணத்தோட ஒரு திண்டு போட்டிருப்பாங்க. இவருக்கு வந்து சாஞ்சுக்கிடுவார். இது என்ன ஸ்ரீதர், அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறார். ஸ்ரீதர் சொல்கிறாரு, அவங்க களவு மனம் பண்ணிக்கிறாங்க அந்த போலீஸ்கார மகனும் அந்த பணக்கார பையனும் பிள்ளையார் கோயிலில். என்ன பண்ண ஸ்ரீதர், மண் மலர் மட்டை எல்லாம் எழுதியாச்சு அப்படிங்கிறார். திரும்ப அப்படியே ஏதோ கேட்கும்போது விஸ்வநாதன் அப்படியே ஆர்மணியத்தில் கை வைக்கிறார். பொன்னன்பேன் சிறு பூவென்பேன் எந்தனரு கண்ணன்பேன் வேறு, அது பாட்டுக்கு வருது. பஞ்சரநாசனம் எழுதிட்டே இருக்கிறார். என்னது, என்னை நீ அறிவா, இவனை நாம் அறிவோம், நம்மை நாம் அறிவோம் வேறு. அவர்பாடு ஒரு 10 சரணம். பின்னாலே போகிறேன் தேவர் படம். யாருக்கு? தலைவருக்கு, புரட்சி தலைவருக்கு. அங்கே வேற தொட்டுவிட தொட்டுவிட தொடரும், கைப்பட்டு விட பட்டுவிட மலரும், பக்கமர மயங்கும், உடன் வெட்கம் வந்து தயங்கும், பெண் பார்க்க சென்ற போது தலை மண் பார்க்க நின்ற மாது தென் பாண்டி செயலை குலுங்க என்னை சேர்ந்தாலே கண்கள் மயங்க முத்தான கண்ணி நகையும் முதுராத காதல் கதையும் அத்தான் என்ற அந்த மயக்கத்தில் நான் ஒரு மேடையில் சொன்னேன், நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன், நான் ஒரு பெண்ணாக இருந்தால் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன், ஆனால் கருப்பு நிற பெண்கள் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு. இந்த சண்டாளம் பதில் சொல்கிற போது சொல்கிறாரு, பெண்களில் நான் நிறம் பார்ப்பதில்லை. அன்னைக்கு காந்தி கண்ணதாசன் சொன்னான், உங்களுக்கு அப்பா இருக்கிற உறவுப்புறம் எனக்கு எழுதித்தாங்கன்னு. நான் புத்தகமாக மிகப்பெரிய மேதை, மிகப்பெரிய மேதை. சாஸ்திரி இந்த நாடே கேலி பண்ணிச்சலா குள்ளமாக இருக்கிறாருன்னு. பாகிஸ்தான் போரில் வெற்றி அடைஞ்சார்ல சாஸ்திரி, சென்னைக்கு வருகிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் சத்தியமூர்த்தி கோனுக்கு வர்றார். இவர் என்ன எழுதினார் தெரியுமா? நாலடி எனவே நகைத்த சூரனை வேலடி அடித்த வேலவா வருக. முருகப்பெருமானி சூரபத்மனையும் சேர்த்து பாகிஸ்தான சூரபத்மனாக்குறாரு, சாஸ்திரிய முருகன் ஆக்குறாரு. நாலடி எனவே நகைத்த சூரனை வேலடி அடித்த வேலவா வருக, கற்றூன் பிளந்த சிற்றுளி வருக. இது மொழிபெயர்த்து சொல்லிட்டே இருக்காங்க சாஸ்திரிக்கு. அவர் எந்திரிச்சு வந்து இவர் அப்படியே, இவர் நல்ல உயரம், ஆஜானுபாவா பாரு. கவிஞர் ரொம்ப அநேகமாக கவிஞரை மாதிரி அவருடைய 13 பிள்ளைகள் அவரை மாதிரி இருக்கிறது விசாலினி மட்டும்தான். அதே நிறம், அதே உயரம், அதே மாறுகன்னு அவரை மாதிரி எழுதுது அந்த பொண்ணு, ரொம்ப நல்லா எழுதுது. அதான் நான் ஒரு தடவை கேட்டேன், இது 13 தானே விசாலினின்னு. ஆமான்னாரு. இது உறுதி தானேன்னு. கேலி பண்ணுறீங்களா? இல்லை கேட்குறேன்னு. இந்த கடைசி பிள்ளை எங்கள் ஊரில் வேறு மாதிரி சொல்லுவாங்கன்னு. உடனே ரசனையாக கேட்பார், என்ன சொல்லுவாங்கன்னு. வலிச்சு விட்ட தோசைன்னு சொல்லுவாங்கன்னு. இது அது விசாரணை இப்போ பார்த்தாலும் சொல்லும். அப்பா நீங்கள் சொன்னீங்களா என்ன, இது உங்கள் ஒப்பட்டெல்லாம் சொன்ன மட்டும் சொல்லலையே. அவருடைய குழந்தையே ஒரு பையன் அவர்கிட்ட வந்து புஸ்தகம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். இவருக்கு அவன் தான் குழந்தைன்னே தெரியல. நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தாச்சு, இனிமேல் முடியாதுங்கிறாரு. அவன் சொல்ல, ஓ உன் மகன் ஏன்னாக்குறான். அப்போ தான் என்கிட்ட சொல்கிறாரு, எண்ணிக்கை தெரியாமல் குழந்தை பெற்று விட்டு எவன் குழந்தை என்றே எனக்கு தெரியவில்லை என்ன. அவன் பாட்டுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நிறைய வாங்கி கொடுத்தாச்சுங்கிறாரு இவர். அவன் உங்கள் பிள்ளை தான் பண்ணா அப்படின்னு. அது மனோரமாச்சு ஒரு தடவை சொல்லிச்சு, நல்ல வேலைன்னு எல்லாமே 1 2 3ன்னு நம்பர் போட முடியுது உன் வீட்டில் என்னது கண்ணதாசன்ட்ட. எதுக்குன்னு 3A 4Aன்னு 2 பெறாம போனி என்னது, அது கிண்டல். எப்படி ஆள் அவர் கூட பழகுவதே சொல்லும். அவர் மாதிரி பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணித்தான். படிப்பில் வருவது யாதென கேட்டேன், படித்து பாரன இறைவன் படித்தான். அறிவின் பின்னது யாதென கேட்டேன், அறிந்து பாரன இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பாரன இறைவன் பணித்தான். பாசம் என்பது எதுவென கேட்டேன், பகிர்ந்து பாரன இறைவன் படித்தான். மனையாள் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரன இறைவன் படைத்தான். பிள்ளை பெறுவது யாதென கேட்டேன், பெற்றுப்பார் என்று இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாரென கேட்டேன், முதிர்ந்து பாரன இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதென கேட்டேன், வாடிப்பாரன
இறைவன் படைத்தான். இறப்பின் பின்னது யாதனை கேட்டேன், இறந்து பாரன இறைவன் பணித்தான். இவ்வளவு சொல்லுவாரு. கடுத்து சொல்லுவாரு. இவன் உடனே ஆண்டவன்ட்ட கேட்டான், அனுபவித்தேதான் அறிவது வாழ்வனில் ஆண்டவனே நீ என்றான் என்றேன். ஆண்டவன் அருகே நெருங்கி வந்து அனுபவம் என்பதே நான் தான். என்ன அவர் கூட எல்லாம் வாழ கொடுத்து வச்சது நமக்கு. இந்த நல்லவர்கள் உறவு கிடைப்பதற்கே தவம் செஞ்சிருக்கும். கூடவே திரியறதுலாம் சாதாரண விஷயமா? குடி வேற. அது ஒரு இந்த ஒரு கோப்பையிலே என் குடியிருப்புன்னு அவர் எல்லாம் தப்பா, அது ஒன்றும் கிடையாது. உமர் கய்யாமனுடைய பாடலை மொழிபெயர்த்து அவர் பாடினது அந்த படத்தில். அதிலே சொல்லுவாங்க, உமர் கய்யாம் பாடலின் மொழிபெயர்ப்பை கவிஞர் பாடுவார். உடனே அவர் தன்னை எழுதியிருக்காரு. உமர் கய்யாம அவரு ஒன்று போல வந்திருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? உமர் கய்யாம் குடியானம் தான். அரபு நாடுகளில் உங்களுக்கு தெரியும், மன்னரோ இளவரசரோ அரச குடும்பத்தை சார்ந்த யார் வந்தாலும் தெருவில் ஒருத்தன் இருக்கக்கூடாது. ஒரு தடவை இளவரசன் வருவான், உமர் கய்யாம் நடு ரோட்டில் உட்காந்துருக்கான். அந்த காவலர் போய் வெட்ட போறாங்க. இளவரசன் சொல்றான், அவன் பள்ளி தோழன், விட்டுருங்க. பக்கத்தில் போறான். என்ன உமர் அப்படிங்கிறான். நான் இளவரசன் தெரிகிறதாங்கிறான். உமர் கய்யாம் பதில் சொல்றான், அதனால்தான் நீ இருக்கிறாய், நான் உட்கார்ந்து இருக்கிறேன்கிறான். அதுக்குள்ள ஒரு செய்தி இருக்குது. பதவிகளுக்கு போனேன்னா எல்லா இடத்துலையும் உட்கார்ந்துட முடியாடா, நான் கவிஞன் தெருவில் உட்கார்ந்துருக்கேன். நீ இப்போ உன்னை இளவரசர் நீல அந்த மண்பாண்ட கடையை பாருங்கிறான். இளவரசன் பார்க்குறான். அதுக்கு பேருங்கிறான் பானை, இதுக்கு பேர் செம்பு, அதுக்கு பேர் மூடி. ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தோம். உமர் கய்யாம் சொல்லியிருக்கான், எல்லாம் மண் அப்படின்னு. நீ இளவரசனும் அல்ல, நான் நம்ம எல்லாரும் மண் தானே. இந்த செல்போனை கொஞ்சம் அணைச்சி வச்சிருங்களேன். ஓ இவனே பண்ணுறானோ பாட்டுக்கு கோவத்தில் மைக்கை உருவி விட்டுறக்கூடாது. அது வேற யாரோ நினச்சேன், உள்ள யாரோ பண்ணுறாங்களோ. நல்ல கருவி, அது நல்ல கண்டுபிடிப்பு. ஆனால் ஒரு சபையில் வந்து அதை அணைச்சிடும், இல்லை அந்த சபையை விட்டு வெளியேறிடும். பண்பு அது. நான் ஒன்றும் எழுதி வச்சுட்டு வந்து பேசலை, அது வந்தால் தான் உண்டு எக்ஸ்டம் போகிறான். அது இடையூறு இருந்தால் நம்ம சிக்கல் சண்முக சுந்தரம் மாதிரி வெடி போட்டால் நாயனை வேலை செய்யாது. தில்லான மோனாம்பாள் நினைவு இருக்கா? அந்த பாட்டே மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா. யார்? பத்மினி. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் அந்த அம்மாவை தான் நினைச்சிட்டு இருந்தோம். என்ன பண்ண, அந்த அம்மா சிவாஜி கணேசனுக்கே கிடைக்கல, நம்ம என்ன பண்ண முடியும்? ராஜேந்திரன் சிவாஜிட்ட ஒரு தடவை சொன்னேன், ஏன்னா எனக்கு பத்மினியை ரொம்ப பிடிக்கும். என்ன பிள்ளை, என்ன நீ ரொம்ப பண்ணுற? இல்லைனா உனக்கு கிடைக்கல, எனக்கு பண்ணாங்க, நாங்கள் ரொம்ப அன்பு செலுத்தினோம். அவர் சொன்னார், எங்கள் அம்மா விட மாட்டேன்ட்டாங்கன்னார். ஒரு மிகப்பெரிய கலைஞன் அவன் விரும்பிய பெண்ணை கூட திருமணம் செய்ய முடியாத அளவுக்கு குடும்ப தடைகள் இருந்தன அந்த நாட்டில். என் நண்பர் கணேசன் சொல்றாரு, ஒரு 2வது மகன் வக்கீலுக்கு படித்தாரா, அங்கே ஒரு நாயுடு பிள்ளைய காதலிச்சார், நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னாரு. வாழ்த்துறேன் கணேசன். அதெல்லாம் அது அவளும் வக்கீல் அவனும் வக்கீல், அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் தானே வாழ போகிறான். என்ன சொல்கிறீங்க? இப்போ என்னுடைய பையன் திரைப்படத்துறைக்கு போகும்போது என் மனைவி ரொம்ப ஆசையாக அனுப்பிச்சாங்க, பாலுமந்திராட்ட அசோசியேட்டாக. அப்போ என் மனைவிட்ட சொல்லிட்டேன், இந்த பாரு அங்கே அவன் யாரையும் காதலிச்சான் வச்சான்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, நான் கல்யாணம் பண்ணி வச்சுனேன். ஐயோண்ணா அப்போ சினிமாவுக்கு அனுப்புறேன். நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், நீ யாரை காதலிச்சாலும் அப்பாட்ட சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டேன்னா அவன் அந்த வேலையே பார்க்கல, ஒழுங்காக இருந்துட்டான். இது குழந்தைகிட்ட அப்படி சொல்லித்தரணும். குழந்தைகிட்ட நீங்கள் மிரட்டினீங்கன்னு வைங்க, படிக்காது. தாய்மார்கிட்டையெல்லாம் சொல்கிறேன், 5 வயசுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. என்ன பாவம் செய்து உங்கள் வயிற்றில் பிறந்ததோ அதனை சண்டாளங்களா 3 வயசுலேயே அதை ஒரு ரிக்ஷாவில் தூக்கி போட்டு அதுக்கு ஒரு டை கட்டி ட்ராயரு பூட்ஸு. அந்த பிள்ளை சொல்லுது, எங்கள் தாத்தா ராமசாமி படையாச்சு ஒத்த வேட்டியோட தானே அலைஞ்சான், எனக்கு எதுக்கு இத்தனை கட்டி விட்றேங்குது. திரும்பி சாயங்காலம் வரும்போது பூட்ஸு கழுத்தில் தொங்குது, டை கையில் இருக்குது, அதை டன்னு வருது. என்னான்னு கேட்டால், இந்த நாட்டு தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற உடையா எனக்கு தந்திருக்கிற. பிள்ளைகள் மேலே அவருக்கு என்ன பாசம். காதலுக்கெல்லாம் அவர் எழுதின மாதிரிலாம் பாட்டு பையன் அவன் எழுதுனான். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், ஒன்று போதுமே. நாளோடும் பொழுதோடும் உறவாக வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். அடுத்து ஒரு செய்தி பாருங்க, நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். அதான் பெண். எது? நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், ஆனால் நீ காணும் பொருள் யாவும், பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும். அதான் பெண்ணு. அவ சாப்பிடுதுன்னு சொல்ல,
பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும். பாவை, நீ பாலும் பழமும் சாப்பிட்டு பசியாரிட்டேன்னு வச்சுக்க, பாவை உன் முகம் பார்த்து பசியாரவை. பெண்களுக்கு சொல்றேன், இப்படி இருந்தீங்கன்னா பசி ஆறும். அவனை படுத்தப்படாது. உங்களுக்கு தான் சொல்றேன், ஆம்பளைகளுக்கும் உடனே கைதட்டாதீங்க. 2 பேரும் சேர்ந்ததான வாழ்க்கை. நமக்கு இவ தான் மனைவின்னு இறைவன் திட்டம் போட்டிருக்கான். அவன் மனைவியா வந்துட்டான். இனிமே வருத்தப்படப்படாது. அவ வருத்தப்படுறாளா? அவட்ட தனியா கேட்டா அவளுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கும். ஒரு சமூக கட்டுப்பாட்டுக்காக சொல்ல மாட்டேங்கிறாவா. ஒரு பெருந்தன்மையா சொன்னா இந்த ஆள் வருத்தப்படுவான். என்னத்துக்கு? ஏதோ இந்த நாய்க்கு நம்மளை கொண்டு அது மனசுக்குள்ள நினைக்கிறா. ஓட்டுறாளா இல்லையா வண்டிய? அப்போ பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும் என்று சொல்வது பெண்ணால் மட்டும்தான் முடியும். ஏனென்றால் பெண் பிறக்கிற பொழுது பெண்ணாக மட்டும் பிறக்கவில்லை, தாயாக பிறக்கிறாள் என்பது தமிழ்நாடு. பிச்சை எடுக்க வர்றவன் எவனாவது அப்பா தந்தையன்னு கேட்கானா? அம்மா தாயன்னா கேட்க. என்னத்துல வர அப்பா தந்தை என்னன்னா குடும்பத்துல பிரச்சனை வந்துடும். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ கேட்பா, பிச்சை எடுக்கிறவன் அப்பா தந்தை இருக்கிறான் ஒண்ணு சரியா? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும் என்று சொல்லுகிற இடத்தில் அவள் காதலி அல்ல, மனைவி அல்ல, தாய். ஒரு தாயாக இருப்பதனாலதான் சொல்றா, பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும். அடுத்து சொன்னா பாருங்க, அதான் மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும். யாரு? நானாக வேண்டும். அடுத்து சொன்னா மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். என்ன அதுக்குள்ள என்ன செய்தி? மடி மீது விளையாடுகிற சேயாக காதலனை கணவனை பெண்கள் கொண்டாடினால் தானே மடி மீது சேய் விளையாடும். என்ன என்னமோ ஒருத்தருமே ஒன்றும் பண்ணாத மாதிரி நான் சொல்ற மாதிரி சிரிக்கிறாங்களே, அது அயோக்கியத்தனமா இல்லை? என்ன ராஜேந்திர, இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நடக்கும் ஊர்ல, அவங்க பாட்டு சிரிக்கிறாங்களே, என்ன அர்த்தம்? என்னமோ நெல்லைக்கண்ணனுக்கு வேலை சொல்லி இல்லாமல் இங்கேருந்து வந்து சந்திரசேகரன் கூட்டம் மாதிரி, செல்லத்துறை கூட்டம் மாதிரி நம்ம வாழ்க்கையை சுவைப்பதற்கான வழிவகைகளை அவன் சொன்னான் கண்ணதாஸ். ரசிக்க வேண்டாமா வாழ்க்கைய? இந்த உன்னை காணாத கண்ணும் கண்ணல்லன்னு நினைக்கும், உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. அதான் பொண்ணு, அதான் பெண்ணு. நீ இல்லைன்னா நான் இல்லடா பாப்பம்பள. இவன் தான் என்ன சொல்லணும்? கல்யாணம் ஆகி 20 வருஷம் வாழ்ந்திருக்கான், 2 பிள்ளை பத்திருக்கிறான். அப்புறம் நம்மகிட்ட சொல்றான், அண்ணாச்சி எனக்கு தென்காசியில தான் பொண்ணு பார்த்தாங்கிறான். இவனை செருப்பால் அடிக்கணுமா வேண்டாமா? இல்லை, அவ தான் 20 வருஷம் பிள்ளை 2 தென்காசி தான். அவ என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு மதுரையில தான் மாமா டாக்டர் மாப்பிள்ளை பார்த்தாங்க. ஏன் விதி? உடனே சொல்லலாம், என்ன நீ மட்டும் சொன்ன? அதான் உன்னை காணாத கண்ணும் நீ சொல்லாத சொல்லும் சொல்லல. அதுல முடிப்பான் பார்த்தீங்களா அந்த பாலும் பழத்துல, சொல்லென்றும் மொழியென்றும் பொருளென்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை. அது என்ன தெரியுதா உங்களுக்கு? கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லைன்னாலாம் வள்ளுவன் அதான சொல்றாரு. சொல்லாத சொல்லுக்கு சொல்லவே வேண்டாண்டா. அது அது இப்ப வேற மாதிரி எழுதலாம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் நினைப்பான். அட விளங்கா பயிலுவா நோக்கியாங்க. அந்த நோக்கியாங்கிற பேர் அந்த போனுக்கு ஏன் வந்தது தெரியுமா? அதை கண்டுபிடிச்ச 2 ஜப்பான் இளைஞர்களுக்கு அவங்க ஊருக்கு உலகம் பூரா பேர் வரணும்னு நினைச்சான். அவன் ஊரு பேர் நோக்கியா, அது அதுக்கு வச்சான். இங்க எல்லாத்துக்கும் தான் பேரையே வச்சுட்டான் நூலை. அவன் பாருங்க ஊர் பேரை வைக்கிறான் நோக்கியான்னு. நம்மளால் வைப்பானா சந்திரசேகர்? அது போல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல என்பது வேறொன்றும் இல்ல. இவ காதலிக்கிறா, இவ சொல்றா உன்னை காணாத கண்ணும் கண்ணல்லன்னு. அவன் ஒரு பார்வை பார்க்கிறான் பார்த்தீங்களா, அது இவளுக்கு புரியுது. நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ கண்ணால சொன்னடா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். அது என்ன தெரியுமா? நாம் எத்தனை வயதாகி முதிர்ந்தாலும் நமக்குள்ளே இந்த காதல் இருக்க வேண்டும். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும். கி ராஜநாராயணன் இருக்காங்கல்ல, எழுத்தாளர், எங்க இடசவல் நாயனா, அவங்க மேல எனக்கு என்ன பிரியம் தெரியுமா? அவளுக்கு 90 வயசாச்சு.
அவங்க துணைவியாருக்கு ஒரு 87 வயசு இருக்கும். நம்ம மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு கொடுத்தா கூப்பிட்டு அவர் தான் தலையில வைப்பாரு சந்தோஷமா. பாடுறா, நான் இன்னும் அவளை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. அதைத்தான் அவர் சொன்னார். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும். ஒரு தெய்வம் இல்லாமல் கோயிலும் இல்லை, ஒரு கோயில் இல்லாமல் தீபமும் இல்லை. நீ எந்தன் கோயில், நான் அங்கு தீபம். அதான் பெண்ணுடைய அறிவு. நீ கோயில்டா, ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு வெளிச்சம் வருங்க. அதுக்குள்ள அவ சொல்ற செய்தி வேற. நீ கோயில் தான், ஆனா இருட்டத்தான் இருப்ப. பெண்ணு தீபமா வந்த அத்தானே நம்ம பெண்க பெரியவங்க சொன்னாங்கல்ல, வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க ஒரு பெண்ணை கூட்டு வந்தோம்னு. நீ எந்தன் கோயில், நான் அங்கு தீபம். தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. அதுதான் காதல். நம்ம காதலை தெய்வம் அங்கீகரிக்கணும். புரியுதா? எங்க நம்ம காதலிக்கிற வயசெல்லாம் போயிட்டு, ஆனாலும் காதலிக்கலாம், தப்பு இல்லை. அம்மாவை காதலிக்கலாம், பிள்ளைய காதலிக்கலாம், நாட்டை காதலிக்கலாம். நாட்டை காதலிக்கலாம் தானே. இந்த காதல் பாட்டில் இந்த ரெண்டும் தான் என்னை ரொம்ப பாய்ச்ச. நான் பேச நினைப்பதெல்லாமும், அப்புறம் என்ன யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். அந்த காலத்தில் இந்த படங்களும் அப்படி வந்தது ஐயா. இப்ப அந்த ஸ்ரேயா உடுத்தவே மாட்டேங்கல, முதலமைச்சர் விழாவுக்கும் அவளை கூட்டு வந்துடுறாங்க. என்னன்னு கேட்டேன். வயதானவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக திரைப்படத்துறை அண்ணா பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழா மண்டபத்தில் திரைப்படத்துறை விழா நடத்துகிறார்கள் என்றால் இந்த நாடு தேருமா? ஸ்ரேயா, தமன்னா, இப்ப ஜெனிலியாவா, சிவகுமாருக்கு தெரியுமா? நீங்களாம் புண்ணியம் செஞ்சவங்க. நாங்கள் பூரா பத்மினி, சாவித்திரி, பசுவலேடி, கண்ணாம்பா அந்த காலத்தில் நம்ம அத்தானை பார்த்தோம் தலைவா. அப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இங்கே சிவாஜி கணேசனை பற்றி அவர் எழுதுகிற பொழுதுலாம் கொதிப்பார். யார்? கண்ணதாசன். அவன் இவ்வளோ பெரிய கலைஞன், அவனுக்கு மரியாதை பண்ணலையாடாது. என்ன பண்ண, அந்த நாட்டில் விருதை விற்கிறான், வாங்குறான். நம்ம பையங்களே படித்ததாவே சொல்ல மாட்டேங்கிறானே. மாப்பிள்ளை என்ன வாங்கியிருக்கேங்க? எம்ஏ வாங்கிட்டேங்க. வாங்கிட்டான், எம்ஏ வாங்கிட்டான். அவனை ஆங்கிலத்தில் பேச சொன்னால் என்ன பண்ணுவான்? என்னது ஆங்கிலத்தில் அவனை பேச சொல்லுங்க. தாய்மாமனுக்கு இங்கிலீஷ் கேட்குறேன். அன்றைக்கு ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டை மதர் அங்கிள்ங்க. மெட்டர்னல் அங்கிள்னு அவனுக்கு தெரியல, ஃப்ரெட்டர்னல் அங்கிள்னு அவனுக்கு தெரியல. இவன் என்ன எம்ஏ படித்து தாலியா இருக்க. இப்போ இந்தியாவில் விருது கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டேங்கிறானே அரசாங்கம். பத்திரிகையில போடுற மத்தியில இன்னன்னார் இந்த வருடம் விருது வாங்கியிருக்கிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? அரசாங்கத்தில் விற்கிறார்கள், இவர்கள் வாங்குகிறார்கள். அதான் நான் ஒரு பெரிய கவிஞனை தமிழ்நாட்டில் வச்சுட்டு மேடையில் சொன்ன, விருதுகள் அனைத்தும் அவரே வாங்கினார், மரணம் மட்டும் தானே வந்ததுன்னு. மரணத்தை எவனாவது வாங்குவானா? அதான வாழ்க்கை என்பது வியாபாரம்னர். வரும் ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் ஒன்றும் இல்லை. இதை சினிமா பாட்டாக நினைக்கப்படாது. நம்ம நாட்டை ஆள வர்ற தலைவன்லாம் இதை நினைச்சான்னா தப்பு பண்ண மாட்டான், ஒழுக்கமா இருப்பான். செத்து போவோன்னு ஒரு வேலைக்கு நினைப்பு இல்லையே, இருப்போன்னு நம்புதான். என்ன செத்துருவோண்டா, விட்டுவிட போவதையும் விட்டுவிட்ட உடனே உடலை சுட்டுவிட போகின்றார் சுற்றத்தார் பட்டது எந்நேரமும் சிவனை ஏற்றுங்கள். பட்டினத்தார் சொல்றாரு, இல்ல உயிர் போயிடும். பொண்டாட்டி வச்சுக்கிடுவாளா கைமணி? எத்தனை தடவை முத்தம் கொடுத்துருப்போம் சண்டாளிய, எத்தனை தடவை கொஞ்சம் இருப்போம், எத்தனை சேலை வாங்கி கொடுத்துருப்போம். அழுவா எடுக்கத்தான் ஏற்பாடு பண்ணுவான். வச்சிருப்பாளா? என்ன மன்னிச்சுக்கிடுங்க. இல்லை மகன் தான் எங்கள் அப்பா என்னோட படிக்க வச்சாரு, ஆளாக்கினாரு, எனக்கு 1 கோடி ரூபா சொத்து வச்சிருக்காரு, எங்கள் அப்பா இருக்கட்டும்மாண்ணா. அழுதுகிட்டே சொல்லுவான், மாமா ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேலாமா. இல்லை இன்னொரு கேடு, 2 கோடி ரூபா சொத்து சேர்த்து வச்சிருக்கான் அந்த கவுண்டன். அவனை சுடுகாட்டில் கொண்டு வச்சு அந்த 1.5 பவுன் மோதிரத்தை வெட்டி எடுத்துட்டானுங்களே. எடுக்கானா இல்லையா? அழுதுகிட்டே அந்த பையன் சொல்கிறான், பெரிய பையன், மாமா அந்த மோதிரம் எங்கள் ஊரில் என்ன பண்ணானுவோ, வெட்டும்போது விரலையும் வெட்டிட்டானுவோ. அவனுக்கு விரலை வெட்டினது வருத்தம் இல்லை, நான் பார்த்தது வருத்தம். இந்த சண்டாளையும் பார்த்துட்டானே, உலகம் பூரா சொல்லுவானடா விரலை வெட்டிட்டோம்னு. ஒரு பேர் என்கிட்ட சொல்கிறான், மாமா அவளுக்கு வலிக்காதுங்க. டே சண்டாள, அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும்.
அதானே சொன்னாரு, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரா? வந்தது தெரியும், போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது. அடுத்து சொன்ன பாருங்க, அதான் அறிங்க, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. டாக்டர்கிட்ட எல்லாம் கேட்குறேன், ஒழுக்கமாக கொலை செய்கிற வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டுமா? நான் வேண்டும். ரெண்டு சின்ன பிள்ளைகள் ரசிப்பாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். அவங்க என்ன மேலே வருத்தமாக பட போகிறாங்க? அவங்களால என்ன பண்ண முடியும்? எவனோ மருந்து கண்டுபிடிக்கிறான், அவன் லிட்ரேச்சர் கொடுத்துறான். அது பேர் லிட்ரேச்சர் தானே டாக்டர்? தே ஆர் காலிங் இட் அஸ் லிட்ரேச்சர், இல்லையா? நீங்கள் இலக்கியம் நினைக்கிங்க, மருந்தை பற்றி எழுதி கொடுக்குறான் பாருங்க, அதையும் லிட்ரேச்சர் தான் சொல்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல கவனிங்க. எனக்கு மருத்துவர்களி வழக்கறிஞர்கள் ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் பார்த்தோன்னே கேட்பாங்க தெரியுமா, ப்ராக்டிஸ் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் இவங்ககிட்ட கேட்குறாங்க, ப்ராக்டிஸ் எப்படி இருக்குன்னு. தினசு 100 பேர் வர்றான், மாற்றி மாற்றி மருந்தை கொடுத்து பார்க்கத்தான் செய்கிறோம், நடக்கு. வக்கீல்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறான், நிறைய கேஸ் வருது, எல்லாமே அப்பீலுக்கு கொண்டு போயிருவேன். இது என்ன அப்பீலான, ஐ ஆம் பிராக்டிசிங் அப்படிங்கிற சொல்லனா இல்லையா? அதைத்தான் சொல்லார், வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டார் இந்த மண்ணில் நமக்கே. கூக்குரலாலே கிடைக்காது அந்த கோட்டைக்கு போனால், ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவரோ மாநிலத்தில் தமிழ். அதைத்தானே கண்ணதாசன் காப்பி அடிச்சார். நான் சொல்லது, வாங்கி வாங்கி உள்ள வச்சிருந்தான் அந்த சண்டான். அவரோட எல்லாம் வாழ்றதே ஒரு பெரிய சுகம். தென்காசி திருவள்ளுவர்களுக்கு கூட்டு போயிருக்கோம், பேசுறார். அவருக்கு திருமணம் ஆயிடுதான், முதல் திருமணம். முதல் இரவில் மனைவிட்ட போய் ஒரு பேசினாராம், அதை ரசித்து சொல்கிறார். என்னை பிடிச்சிருக்கான்னாராம். அந்த அம்மா தலையாட்டிச்சான். நான் நிறமாக இருக்கேனான்னாராம், அதுக்கும் தலையாட்டிச்சான். என் கவிதை எல்லாம் தெரியுமான்னு அதை தலையாட்டிச்சான். நான் என்ன கேட்டாலும் தலையாட்டிகிட்டே இருந்தா அப்புறம்தான் தெரிஞ்சுது, இவளோடு நான் ரகசியம் பேச வேண்டும் என்றால் அதை பக்கத்து வீட்டுக்காரனும் கேட்பான் என்று. அந்த அம்மாவுக்கு காது கேட்காது, முதல் மனைவிக்கு. இந்த சண்டால் அதை அப்படி கிண்டல் அடிக்கிறார். இது அதே மாதிரி, கண்ணிலே இருப்பது என்ன கன்னிகளமானே, காவியமோ ஓவியமோ கன்னிகளமானே, சின்ன இடை மின்னல் என்றால் கன்னிகளமானே, தென்றல் தந்த சீதனமோ கன்னிகளமானே. அம்பிகாவதில் ஒரு பாட்டு பானுமதி அம்மா பாடும். இவர் சென்னையில் பேசுகிறார் கூட்டத்தில், சின்ன இடை மின்னல் என்றால் கன்னியிழமானே, தென்றல் தந்த சீதனமோ கன்னியிழமானே என்று நான் கவிதை எழுதினால் அதை பாடுகிற நடிகையின் இடுப்பு யானை தண்டிக்கு இருக்கிறதுங்கிறார் பானுமதி. ஆனால் அது நீலகண்ட ரொம்ப புத்தாலித்தனமாக பண்ணியிருப்பார். பானுமதியை பாட விட்டு ராஜசோலோச்சனை ஆட விட்டுருவார். பானுமதியால் ரசிகன் யாந்தாள். வாழ்க்கையை சுவைச்சு சுவைச்சு ரசிச்சு ரசிச்சு தோல்வி வரும்போது கூட துவழலை அவர். தோல்வி அடைந்தவனெல்லாம் துவழாமல் மீண்டும் துறைகளிலே வெற்றி பெறுவதற்கு காரணமாக அவன்தான் பாட்டு தந்தான் சொல்றானே எல்லாரும். மயக்கமா கலக்கமா. கே.எஸ். ரவிக்குமார் டைரக்டர் சொல்றான், ஊருக்கு போயிடணும், பிச்சை எடுத்தாச்சு, பசின்னு முனைக்கும் இந்த பாட்டை கேட்டேன். வாலி சொல்றாரு, திருச்சிக்கு போயிடணும்னு நினைச்சேன், இந்த பாட்டை கேட்டேன். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரையில். இப்போ நான்லாம் நிம்மதியாக இருக்கிறது எப்படி? என்ன ராஜேந்திரன், நம்ம நிம்மதியாக இருக்கலாமா? ராஜேந்திரனுக்கு 45 வருஷமாக அந்த கட்சிக்கு பாடுபட்டேன், பாதி சொத்தை விற்றேன், கண்டுக்கிடவே மாட்டோம்ட்டானே. நான் கலங்கலையே. நான் என்ன பண்ணேன், அப்போ தான் ஆண்டவன், எங்கள் தந்தையார் சொல்லுவாங்க, ஒரு கதவை அடைக்கிற பொழுது இன்னொரு கதவை ஆண்டவன் திறந்து வைத்திருப்பான். நீ மூடிய கதவை தட்டி கொண்டிருந்தால் முட்டாள், இன்னொரு பக்கம் திரும்பி பாருனாங்க. அப்போ தான் தமிழ் தாய் எந்த அரியணையை என் இயக்கம் எனக்கு தரவில்லையோ அந்த அரியணையை உலகம் பூராவும் போட்டு அதிலே என்னை அமர வைத்து என் தாய் தமிழ் என்னை அழகு. அன்னைக்கு குவைத்துக்கு போயிருந்தேன். துபாய் விமான நிலையத்தில் யாழ்ப்பாணத்து இளைஞரோட 2 பேர் தமிழ் கடல் ஐயா எங்களோட தேநீர் அருந்தி விரலான்னு கேட்குற பொழுது திரும்பி நல்ல எஸ்கலேட்டில் அடித்து குப்புற விழுந்துட்டேன். துபாய் விமான நிலையம் பூரா ரத்தம், எல்லாரும் பயந்துட்டாங்க. கூட தமிழறிஞர் 87 வயது மதிவாணன் ஐயா வந்திருந்தாங்க. ஐயா குருதி கொட்டுகிறதுன்னாரு. ஒன்றும் பயமில்லை, பயப்படாதீங்க. அந்த அரபு மருத்துவர்கள் வந்து ஸ்ட்ரெச்சரில் பண்ண, நான் நடந்தே வருவேன். ஐயா யூ ஆர் அட்டமண்ட் அப்படின்னு. அவன் நோ 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 அல்லாஹ் தாலா இஸ் வித் மீன்னு. உங்கள்கிட்ட சொல்கிறேன், கடவுளை நம்புங்க முழுமையாக.
500 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி வாசல்ல விட்டுட்டு பிள்ளையார கும்பிடவே மாட்டேங்கிறோம். 5 கரத்தனை யானை முகத்தனை. மாப்பிள்ளை செருப்பு பத்திரமா இருக்கும்ல. இந்தின் இளம்புரை. அவர் பிள்ளையார் என்ன சொல்லாரு? அந்த செருப்பாலே இந்த நாய் அடிச்சு வெளியே விரட்டுங்கடா. நாய் நாய். அங்கொரு கண்ணும் எங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லைம்பார். நினைவிருக்கா? தெய்வம் இருப்பது எங்க சொல்வார். அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு, தெய்வம் இருப்பது எங்கே இல்லையா? நான் அல்லாஹ் தஆலா என் கூட இருக்காருங்க. அவன் அரபு டாக்டர் சொல்லலாம், ஐ வாண்ட் அலவ் யூ டு ஃப்ளை டுடே மிஸ்டர் கண்ணன், யூ மஸ்ட் ஃப்ளை பை மார்னிங் இட்ஸ் வெல். நோ, ஐ மஸ்ட் கோ. பெரிய பேண்டேஜ், இங்கே பேண்டேஜ், இங்கே பேண்டேஜ்லாம் போட்டால் நான் ஹோமியோபதி மருத்துவம் நானே எடுத்துக்கிறேன். அவருக்கு தெரியாது. கிளம்பி அப்படி இங்கே வந்த உடனே எல்லாத்தையும் பிச்சு போட்டேன். மெர்க்சோல்னு ஒரு மாத்திரை போட்டேன். விமானத்தில் ஏறிட்டேன். குவைத்தில் 300 நண்பர்கள், ஒருத்தருக்கும் தெரியாது. மறுநாள் கூட்டத்தில் இந்த பெரியவர் சொல்லிவிட்டார், குருதி கொப்பளிக்கு ஐயா விழுந்து கிடந்தாங்க. நான் எந்திரிக்க போகிறேங்க, 5 பேர் நம்மளை அமுக்குறான் எந்திரிக்க விடாம. விட்றா, நான் எந்திரிச்சிருவேன், நீ எங்கேண்டா பதறீங்க? நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய பலவீனம் அது. இவனும் பயந்து அடுத்தவனையும் பயப்பட வச்சு உழிக்கிறதுலே வேலை இவனுக்கு. நான் எந்திரிச்சு நடந்துட்டேன். அவன் என்ன அந்த அரபு விரும்பிட்டான்னா, அல்லாஹ் தஆலா இஸ் வித் மீ, நல்லா லெட் ஹிம் கோ, ஹி பிலீவ்ஸ் காடுங்கிறான். இஸ்லாமியர்கள் மேலே எனக்கு என்ன மரியாதை தெரியுமா? நம்ம மாதிரி அவங்க போலியாக இருக்க மாட்டாங்க கடவுள் விஷயத்தில். டெல்லியில் ஒரு தடவை அரபிய இளவரசர் 2 பேர் வந்துட்டாங்க. நம்ம காவல்துறை அதிகாரிகள் கூட ஜும்மா மஸ்ஜிதில் தொழுகைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க போனோடனே 5000 பேர் ஏற்கனவே தொழுதுட்டு இருக்கான். நம்ம அதிகாரிக்கு விவரம் தெரியுமா? 3 வரிசை கூப்பிட்டு போகிறான். அந்த அரபி இளவரசர்கள் சொன்னால், இல்லை இது இறைவனை தொழுகிற இடம், நாங்கள் இளவரசன்லாம் கிடையாது, சாதாரண புழு, இன்னும் பின்னால் படுத்து தொழுவோம். நம்மள விஐபி தரிசனம்னு கூப்பிட்டு போகிறானே. விஐபின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? வெரி இன்டீசன்ட் பர்சனாலிட்டிஸ்னு அர்த்தம். இல்லை சந்திரசேகர், நான் சொல்ல உண்மையா இல்லையா? ஒரு 6000 பேர் இருக்கிற இடத்துல என்ன கொண்டு தனியாக நாற்காலி போட்டு உட்காந்து வச்சா நான் உட்காரலாமா? அது கேவலம் தானே, எனக்கு அசிங்கம் தானே, அநாகரிகம் தானே, நம்மகிட்ட தானே இருக்குது. அதனால தான் அங்கே ஒரு கண்ணும் இங்கே ஒரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை. என்ன சொல்றாரு? கோயிலுக்கு போனால் மனசு ஒருமைப்படும் என்றால் கோயிலுக்கு போ, இல்லைன்னா போகாது. என்ன திருப்பதிக்கு என் நண்பன் ஒருத்தன் 30 வருஷமாக போயிடுறான். ஜனவரி 1ஆம் தேதி. ஏன்னா அவர் வெங்கடாஜலபதி பிரிட்டிஷ்காரர் பார்த்தீங்களா. நம்ம ஆட்கள் போனால் ஜனவரி 1ஆம் தேதி போயெல்லாம் சாமியை கும்பிடாதீங்க, எனக்கு அவமானமாக இருக்குது. அது உங்கள் ஒப்பே வருஷப்பிறப்பாது, நம்மளை அடிமைப்படுத்தி வருஷப்பிறப்பு. அதையும் போட்டும் சர்ச்சுக்கு நீ தமிழ் வருஷப்பிறப்படைக்கு முருகனை கும்பிடு, தமிழ் கடவுளை கும்பிட ஜனவரி 1 கியூவில் நிற்கான்ல. நம்ம கோயிலையும் திறந்து வைத்தான். 30 வருஷமாக போகிறான். நான் கேட்டேன், வெங்கடாஜலபதி எப்படி மாப்பிள்ளை இருக்காருன்னு. 2 பக்கம் கனமாக இருக்குது, நடுவில் ஒரு வேட்டி தெரியுதுன்னா. அப்படி இருக்க மாட்டாரேன்னு. இவன் போகும்போதெல்லாம் அந்த பட்டாச்சாரியார் பின்பக்கத்தையே பார்த்துருக்கான், பெருமாளையே பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ தான் சொன்னேன், ஏல அப்படிலாம் இருக்க மாட்டார்டா பெருமாள், அப்படி தான் இருக்காருமா. இவனுக்காக அந்த வருஷம் கூட போனால் அவன் சொல்கிறான், எங்கே கும்பிட விடுறான் மாமா, ஜருகண்டின்னு தள்ளுறானா. நான் இந்த பேதியில் போவான் பின்பக்கத்தையே பெருமாள்னு 30 வருஷம் கும்பிட்டுருக்கேனே. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையார், தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையார். அந்த பாட்டு, இந்த சிவாஜி கணேசன், அவனெல்லாம் கடவுள் நம்மகிட்ட கொண்டு கொடுத்தான் பாருங்க. சிவாஜி கணேசன் எல்லாம் அவன்லாம் ஹாலிவுட்டில் பிறந்திருந்தா எங்கேயோ போயிருப்பான். அந்த ஆள் நம்மகிட்ட பல கெட்டிக்காரன் மாட்டிட்டு சீரழிஞ்சிட்டான். பாரதியார். ஆனால் நம்ம தெளிவாக இருக்கோம். அறிவானவன் கெட்டிக்காரனை பூரா பிச்சை எடுத்து சாக விடுறதுல தமிழன மாதிரி சிறந்த இனம் உலகத்திலே கிடையாது. அண்ணாச்சி அவள் பாரதியார் செத்தாச்சு, சோத்துக்கு இல்லைங்க. அட சண்டாளன், அவன் சாகலடா, அவன் காலமானான். 39 வயசுல இருந்தான், இன்னைக்கு இருக்கிறானே பாரதி. செத்தா போனா கண்ணதாசன் செத்தா போனார். 24ஆம் தேதி பிறந்த நாளுங்கிறீங்க. போன செம்மொழி மாநாட்டினுடைய 2ஆம் நாள் ஒரு பிறந்த நாள். நான் சொன்னேன், அவர் படத்தை மேடையில் வைக்கல. என்ன இருக்கா? செம்மொழி மாநாடு 23ஆம் தேதி, 24ஆம் தேதி அவருடைய. 24ஆம் தேதி பிறந்தவங்க தமிழ்நாட்டில் யாரெல்லாம் தெரியுமா? இன்றைய முதல்வர் ஜெயலலிதா 24ஆம் தேதி, கண்ணதாசன் 6ஆம் நம்பர். கொஞ்சம் முரடாக இருப்பாங்க. கவிஞர்கிட்ட அப்படி கிடையாது. குடிக்கிறதுலாம் நான் சொல்லலை. வாலி ஏதாவது வாலி ஒரு பாட்டு எழுதுனா நேர்மை. மாதவி பொன்மையிலால் தொகை விரித்தாள் வாலி பாட்டு. கவிஞர் பாருங்க, சின்ன பிள்ளை மாதிரி விஸ்வநாதன்ட்ட, விச்சோ
இந்த பாட்டு நான் எப்பண்டா எழுதுனேன்னு இருக்காரு. உடனே விஸ்வநாதன் சொல்லியிருக்கா, அண்ணா அது நீங்கள் எழுதலை, வாலி ஐயங்காரா எழுதுனா, வா அவனுக்கு போய் பாராட்டு சொல்லுன்னு போயிருக்கேன். இப்போ வாலி சொல்கிறாரு, நான் அதை வேற மாதிரி வாலி விழாவில் சொன்னேன், என் பாட்டில் மயக்கம் ஏற்படுகிற பொழுதெல்லாம் எனக்கு மயங்குவதற்கு பாட்டில் அளிப்பார் கண்ணதாசன். வேட் 69 மைண்ட் போகிறான், இந்த ஐயங்கார் சாப்பிட்றான், இந்த பாட்டு சூப்பராக போகிறான், அவரை ரொம்ப நன்றி அண்ணா. யாரு? வாலி. போட்டியில் பாருங்க, இன்னொருவன் வளரக்கூடாது, இன்னொருவன் வர, அந்த நேரத்தில் அவர்கிட்ட கிடையாது, குழந்தை மாதிரி அவர். அவன் எழுதின பாட்டுன்னு தெரியுதா, போய் பாராட்டணும்ல, மனசு வரணும்ல. இப்போ மாட்டேங்கிறானே, முதல்ல இப்போ பாட்டே எழுத மாட்டேங்கிறான், அது வேற விஷயம்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ பாட்டாக எழுதுறானுங்க, சில உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. இப்போ அந்த பையில வேற வருத்தம் போயிடுவான், ஐயா வாழைப்பாடிக்கும் போய் எங்களை சொல்லிட்டாருன்னு. ஒரு பேர் இருக்கான் ஐயா, என் கவிதையை எடுத்து ஒரு பாட்டில் எழுதியிருக்கான். எழுதிட்டு என்ன பண்ணுவானா, அந்த அறைக்குள்ளே இருந்து நெல்லைக்கண்ணன் ஐயாவுக்கு நன்றி நன்றின்னு போனான். அப்துல் ரஹ்மான் கவிதை எடுத்து பாட்டு எழுதுறது, நெல்லைக்கு அப்துல் ரஹ்மானுக்கு நன்றிங்கிறது என்ன ஒழுங்கினது. கண்ணதாசனுக்கு எல்லாம் அவர் வரும், அவருக்கு ஊற்று காதலை பற்றி சொல்லு. வாழ்க்கை படகுன்னு ஒரு படம், ஜெமினி படம் வந்தது தெரியுமா, தேவிகாவும் ஜெமினி கணேசன் நடிப்பாங்க. சில படத்தை பற்றி நம்ம சொல்வதனாலேயே நம்முடைய வயது மக்களுக்கு தெரிந்து விடுகிறது. அப்பவுமே இந்த ஆள் பார்த்துருக்கான், யான் வயச வருதா இல்லையா சங்கடம். இதுக்காக சில விஷயங்களை மறைக்க வேண்டியிருக்கு. எனக்கு காந்தியோட பழக்கம்னா முடிஞ்சு போச்சு. 100 இருக்கும் போலுக்க இன்னும் சாக மாட்டுக்கானே அம்மா. என்னது வாழ்க்கை படகுன்னு ஒரு படம், ஜெமினி கணேசன் ஜமீன்தார் மகன், இந்த பிள்ளை ஒரு நடனம் அங்கே காதலிச்சிருவான், அது பிரச்சனை வரும். அந்த பிள்ளை அருமையாக அந்த பாடல்லே சொல்லுவோம், அப்பா இருப்பார் ஜமீன்தார், ரொம்ப அருமையாக, உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவரை யார் அறிவார், என் உள்ளம் எனும் கோவிலிலே உன்னை என்று யார் வருவார், காதலித்தல் பாவம் என்றால் கண்களே பாவம் என்றோ, கண்களே பாவம் என்றால் பெண்களே பாவம் என்றோ, பெண்களே பாவம் என்றால் மன்னவனின் தாய் யாரோ. சண்டாளன் எங்க கொண்டு விடுறான் பாருங்க அந்த காதலை. காதலித்தல் பாவம் என்றால் கண்களே பாவம் என்றோ, கண்களே பாவம் என்றால் பெண்களே பாவம் என்றோ, பெண்களே பாவம் என்றால் மன்னவனின் தாய் யாரோ. உங்க அம்மா யாரான்னு கேட்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, உன் தந்தையை உன் தாய் காதலித்திருக்கவில்லை என்றால் நீ வந்திருக்க மாட்டாய், நீ வந்ததுனால தான்டா நான் உன்னை பார்த்துட்டேன். அதுக்கு தொடர்புக்கு சுமை தாங்கி படத்துக்கு போகணும், ஸ்ரீதர் படத்துக்கு. அந்த பொண்ணு அதுலேயும் தேவிகா தான் வருவா, அதுலேயும் ஜெமினி கணேசன் தான் வருவான். என் அன்னை செய்த பாவம் நான் மண்ணில் வந்தது, என் அழகு செய்த பாவம் நீ என்னை கண்டது. இது என் அன்னை செய்த பாவம் நான் மண்ணில் வந்தது, என் அழகு செய்த பாவம் நீ என்னை கண்டது, இதில் கண்கள் செய்த பாவம் நாம் காதல் கொண்டது. அடுத்ததான் யா கண்ணதாசன், இதில் கடவுள் செய்த பரிகாரம் பிரிவு என்பது. கடவுள் செய்த சுமைதாங்களா என்ன படம், அதில் தான் இந்த இது வரும். மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். இந்த மயக்கமா கலக்கமால முடிக்கிற பொழுது முடிப்பாரு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. எங்க அம்மா எங்களுக்கு அடிக்கடி சொல்றது, தாழ்ந்தார கண்டு வாழ்வார கண்டு வருத்தப்படாம தாழ்ந்தார கண்டு சந்தோஷப்பட்டுக்கோ. உனக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்கப்பா, மகிழ்ச்சியாரு, வாழ்க்கைய எடுத்துக்கணும். நம்மகிட்டே வந்து வருத்தப்படுறானே யாரு கேட்டா, மணிகண்டன் கேட்டது, ஏயா தொடர் வண்டியில வந்தான். நான் தொடர் வண்டியில வர விட மாட்டேக்கான் தலைவரே. அவனும் பயணம் பண்ணுறான், நானும் பயணம் பண்ணுறேன். நானும் காசு கொடுத்து சீட்டு வாங்கியிருக்கான், அவனும் வாங்கியிருக்கான். அவன் வேலைக்கு போகிறான், நான் என் வேலைக்கு போகிறேன். சும்மா போக வேண்டியதானே ஐயா, போகிறானா? நீங்கள் போயிருக்கும் பார்ப்பீங்களா? சும்மா இருக்க மாட்டான். என்னன்னாச்சே சென்னைக்கா கோவம் வருமா வராதா? சரி, இப்போ அரசியல் இல்லையோ? இல்லை. ஆனாலும் காங்கிரஸ் கட்சி உங்களை ரொம்ப ஏமாத்திட்டு அடுத்து நான் அவன்கிட்ட என்னையா பண்ண, நான் என் வேலைக்கு போகிறேன், அவன் வேலைக்கு. நான் அவன்கிட்ட எதாவது கேட்டேன், நான் நீ எங்கே போகிற, எதுக்கு போகிற, இப்படி படுத்துறானே. இப்போ மகிழ்ந்துன்னு வைங்க, நானும் என் ஓட்டுநர், பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா. இப்போ நான் நினச்சேன்னு வைங்க, வாழைப்பாடி வழியாக போகிறேன், நான் போய் சந்திரசேகரை பார்த்து போமே, கோவை போய் பார்ப்போமே, பொருளாளரை நிச்சயம் பார்ப்போமே, அது ஒரு கணக்கு வச்சிருக்கணும்ல. அது எது நெல்லை ஜெவமணி தாத்தா இருந்தாலும் நம்ம காங்கிரஸ் மேடையில் பேசுவார்ல, அவர் ஒரு அருமையான வேலை செய்வார். கூட்டம் முடிய போகிற நேரத்தில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சான் நம்ம தொண்டை முருகன் எங்கடாம்பார், அவன் வருவான், அவனை கையை பிடிச்சிக்கிடுவார்.
இவன் இல்லைன்னு அந்த ஊர்ல காங்கிரஸ் கூட்டம் நடக்க மாட்டான் சொல்லிட்டு என்ன கையை விடவே மாட்டார். என்ன தாத்தாங்க ரூபாய் கொடுக்காம போனா ஊருக்கு போக முடியாது. ஜெர்மனி நினைவர்களா உங்களுக்கு சண்டான. அப்போ மன்னவரின் தாய் யாரோன்னு கேட்பா. அப்ப தாய் காதலிக்காம நீ வந்திருக்க முடியாது. எத்தனை பாட்டு எத்தனை பாட்டு எத்தனை பாட்டு. அப்புறம் தான் தாலாட்டு மலர்ந்தும் மலராத பாதி மலர் போலே வளர்ந்த வெளி அண்ணன் வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாகி விளைந்த கலை அன்னமே. இந்த விடிந்தும் விடியாத காலை பொழுதை பார்த்தவனுக்கு தான் அந்த கலை அன்னம் தெரியும். இந்த லேசா அந்த செஞ்சூரியன் வர்றது, இந்த லேசா அந்த இரவு பனி விலகுகிறது, விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னம். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் வந்து பொலிந்த தமிழ் மன்றமே. ஒரு தாலாட்டு. சண்டாளந்த சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் அதெல்லாம் மறக்க முடியல. தமிழனா பிறந்தது நம்ம செய்த புண்ணியா. இல்லைன்னா அவனெல்லாம் பார்த்துருக்க முடியுமா? சிவாஜி கணேசனை, அவளை, இந்த கண்ணதாசனை, சண்டாளம். அதுக்குன்னு அந்த ஆளுக்கு இமையெல்லாம் பெருசாக எழுதியிருப்பான் அந்த படத்தில். சிவாஜிக்கு இமையை பெருசாக எழுதி நீசெல்லாம் நல்லா கருகருன்னு வச்சு. பின்ன சாவித்திரி கேட்கவே வேணாம். அவ அப்பா சிவாஜிக்கு இணையான பெண் இல்லை அவ. யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆழப் பிறந்தாயடா புவி ஆழப் பிறந்தா அத்தை மகளை மனம் கொண்டு. அதுதான் அவர் வரி. இளமை வழிகண்டு. மனம் கொள்வது எதற்கு? இளமை வழி காண்பதற்கு. இளமை வழி என்பது அது உடல் சார்ந்தது. நம்ம வாழ்க்கையெல்லாம் வீணா போனதுக்கு காரணம் என்ன தெரியுமாயா? மனைவி என்கிறவள் ஒரு உயிர். அவளுக்கு உடல் இருக்கிறது, அவளுக்கு உணர்ச்சிகள் இருக்கிறது, அவளுக்கும் எல்லா உணர்வும் இருக்கும் என்கிற எண்ணம் இல்லாமல் நம் ஆடவர்கள் வாழப்போய்த்தான் விவாகரத்துக்கள் அதிகமாகின்றன. பொம்பளை ஒரு உடம்பு இல்லையா? காதலிக்க வேணாமா? அவட்ட அன்பா இருக்க வேணாமா? சோறு பொங்குறதுக்கும் உனக்கு துணிமணி துவைக்கிறதுக்கும் சும்மா நீ என் பொண்டாட்டின்னு கட்டாயப்படுத்துறதுக்குமா மனைவி இல்லையா? அந்த நான் சொல்றது வந்து சிக்மன் ஃப்ராய்டு சொன்னதை சொல்றேன். கொஞ்சம் கடினமான விஷயத்தை தான் சொல்றேன். ஆனாலும் சொல்லித்தானே தர வேண்டியிருக்கு. நாட்டில் பெண்களுக்கு உணர்ச்சி இருக்குன்னு தெரியணும்ல இவனுக்கு. அதைத்தான் அதில் சொல்வார். அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழிகண்டு வாழ பிறந்தாயடா. அதுக்கு என்ன அர்த்தம்? மனைவியை முழுமையாக இன்பத்தில் திளைக்க வைக்கிறவன் எவனோ அவன் வீட்டில் நோய் இருக்காது. டாக்டர்கிட்ட கேளுங்க. ஆனா இவங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வியாபாரம் படுத்தக்கூடாது என்பதனால் இந்த உண்மையை இவர்கள் சொல்வது இல்லை. நல்ல நல்ல மனைவியோடு காம வாழ்க்கை ஒருவன் துய்த்தால் அவனுக்கு உடலிலே நோயே வராது. இது ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்குதானே கல்யாணம் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஊரில் அது மட்டும் நினைவாக வச்சுருக்கான். கல்யாணம் ஆகி 4 மாதமே ஒன்றும் இல்லையாங்க. ஒன்றும் என்ன வேணும் உனக்கு ஒன்றும். இப்போ இந்த காலத்து பிள்ளைகளும் விவரம் இல்லாமல் இருக்காங்க. என்ன நினைக்கிறாங்க? நாங்கள் ஒரு 3 இயர்ஸ் தள்ளி போட்டிருக்கோம். கூடாது. அதெல்லாம் பருவத்தே அந்தந்த நேரத்தில் குழந்தை பார்த்தா தான் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தையும் நல்ல வளரும். 3 வருஷம் தள்ளி போடுறது, 4 வருஷம் தள்ளி போடலாம் கூடவே கூடாது. அது வந்து உடல் நலத்தை. அதைத்தான் அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழிகண்டு. அதுக்குள்ளே இன்னொரு செய்தியும் வைக்கிறாரு. இளமை வழிகண்டுன்னா என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்துக்கு மேலே பெண்கள் இந்த வாழ்க்கைக்கு முடியாதவர்களாக இருப்பார்கள். அப்பொழுது நீ உன்னை மாற்றிக்கொள். ஒரு செய்திக்குள்ள எத்தனை செய்தி வைக்கிறான் அந்த ஆளு. ஒரு வயதிற்கு மேலே பெண்களுக்கு அந்த ஒரு மாற்றம், உடல்ல மாற்றம் வந்தால் அவர்கள் ஆண்களோடு இவங்க நினைக்கிற மாதிரி வாழ முடியாது. இவனுக்கு அப்பந்தானே கோபம் வருது. என்னாச்சு? முன்ன மாதிரி அவ என்னை மதிக்கவே இல்லைங்க. நான் சொன்னேன், உன்னை ரொம்ப மதிச்சதுனால தான்டா இப்போ சோறே போட்டுக்கிட்டு இருக்கா, மரியாதையா இரு, ஒன்றும் பிரச்சனை பண்ணாத வீட்டில் இல்லைன்னாச்சு. ஏல அது வேறடா விஷயம். அதையும் இவர் எழுதுவார் சண்டாளன். பஞ்சனத்த மெத்தையிலே உடல் அடைத்து பழமனைத்த பாவையினை அருகிழுத்து கொஞ்ச வைத்து கொஞ்சி மதுச்சுவை குடைத்து குறையாத இன்பத்தில் திளைக்கும் நாளில் பிஞ்சுமன பிள்ளைகளில் 1-2 பிறந்து விட்டால் அப்பப்பா என்ன தொல்லைங்கிறார். அதுவரைக்கும் மனையாவாள் அன்னையாகி அடுத்தபடிதான் என்னை கவனிக்கின்றாள். இதுவரைக்கும் இது போகும் குழந்தை தின்ற மீதி தரும் வரைக்கும் அதுவரைக்கும் பசிக்கிறது அம்மா என்பேன், அழுகிறது குழந்தை சற்று பொறுப்பீர் என்பாள். மது வரைக்கும் இதழாளின் முத்தம் கூட மக்களுக்கே முதலில், பின் எனக்கும் கொஞ்சம்கர். இவர் கண்ணதாசன் எழுதுறாரு.
நள்ளிரவில் பிள்ளை எல்லாம் தூங்கும் போது நடத்திடுவோம் சுகப்பாடம் என நினைந்து மெல்ல மனை மாதரசின் அருகில் சென்று மெய்தீண்டி அழைத்திடுவேன். அவளும் உள்ளம் உள்ளவள் தான் ஆகையினால் எழுவாள். பிள்ளை துள்ளி எழும் ஓலமிடும் தோல்வி தோல்வி. கள்ளனை ஓர் தேள் கடித்த கதையும் காதர் கதை நடுவில் பிள்ளைகளும் கதையும் ஒன்றே பார். கள்ளனை தேள் கடிச்சா தேள் கடிச்சிட்டு வீட்டுக்காரர் எழுப்பியா சொல்லுவான் கிழவனை போற. அது என்ன கணவனா இருந்து பாடுறாள். அதான் அவரை நான் ரசிக்கிறது. கணவனா இருந்து பாடிடுவான் கவிங்க, மனைவியாம் பாடுவார். மனை விளக்கை காதல் கொண்டு அடைக்கும் போது மக்கள் ஒரு தொல்லை என்று மலரில் கண்டீர். என விளக்கும் கேட்பதனில் எழில் மகவு பிறந்ததன்பின் கணவன் தொல்லைம்பா. மணி வடிக்கும் இருள் விளக்கின் ஒளியைப் போலே மக்களின் முன் இருளாவான் கணவன். கனி மணக்கும் மது வாயர் பிறந்து விட்டால் கணவன் உள்ளம் துறவரத்தை நாட வேண்டும். அந்த அம்மா ஒரு அருமையான கேள்வி கேப்பா. 1000 பேர் முன்னிலையில் கணவன் மார்பில் அணைந்து ஒரு முத்தம் தந்தால் நாய் இவள் என்று உதைப்பார்கள். எது? ஆனால் குழந்தை எடுத்து கொஞ்சம் என்ன சொன்ன, 4000 பேர் முன்னிலையில் நளின மலர் மகவுக்கோர் முத்தம் தந்தால் தாயரெல்லாம் வாங்குவார்கள், தம்மார்பில் அணைப்பார்கள், கொஞ்சுவார்கள். சேய் பெரிதா மணவாளன் பெரிதா ஐயா சிந்தனையே முதற் பெருமை யாருக்குறை பெரியவரே. மனைவியாவும் என்ன அவரை மாதிரிலாம் ஒரு கவிஞன் பிறக்கவே. கட்டிலுக்கு வாயிருந்தால் கதரும், அந்த காதலுக்கு வெறி என்ற பெயர் தான் உண்டு. தொட்டிலுக்கு கையிருந்தால் அணைக்கும். அடுத்து போடுவான் பாருங்க ஒரு வார்த்தை, பிள்ளை தொட்டதனில் பிணம் கூட விழித்து பார்க்கும். பிள்ளை தொட்டதனில் வட்டிலே சோறிடுவோம் இருவருக்கும், மகவுண்ணும் அழகைத்தான் பார்த்திருப்போம், தட்டறிந்து மகவுக்கு எடுத்து வைப்போம், சாதம் என கேட்டால் தான் அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நான் நிறைய படிச்சிருக்கதா எல்லாரும் சொல்றாங்க. நான் படிக்கல, நான் முட்டாள்னு எனக்கு தான் தெரியும். ஆனா இருபுறமும் நின்று பாடுகிற கவிஞர்களை எனக்கு தெரிந்து கம்பனுக்கு பிறகு கவியரசு கண்ணதாசன் ஒருவன் தான். அதை 2 புறமும் அது கம்பன் தான் முடியும். கம்ப ராமனாவும் நின்று பாடுவான், சீதையாவும் நின்று பாடுவான், சூர்பனையா நின்று பாடுவான், வாலியா நின்று பாடுவான், கும்பனா நின்று பாடுவான், சுக்ரீவனா நின்று பாடுவான், வீடனா நின்று பாடுவான், லட்சுமணனா பாடுவான், சத்ருகனா, எல்லாம் அவன் தானே, கம்பன் தானே. அதானே இவரு இல்ல. ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிற சுகங்கள் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்றேன் ஐயா. நம்ம முட்டாளுங்கிற நினைவோடு இருந்தா தான் நமக்கு அறிவே வரும். கொஞ்சம் படிச்சுட்டு பெரிய ஆள் நினைக்கிறானே, எல்லாமே நான் தாங்கிறானே, சொல்லவே கூடாது. என் பெரிய மகனுடைய பையன் திருநெல்வேலிக்கு வந்திருந்தார். நான் கணிப்பொருள் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். அவர் 7வது வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு. மலாரில் என்னை பார்த்து என்ன சொல்றாரு, என்ன தாத்தா முட்டாத்தனமா ஏதோ பண்றேன்ட்டான். என் பெரிய மகன் தான் அந்த ஆனந்த விடல இப்போ மூங்கில் மூச்சுன்னு எழுதுனான், சுகான்னு ஒரு தொடர். அது என் பையன். அவன் உடனே என்ன சொன்னான், எங்கள் அப்பா எப்படி முட்டாளுங்களான்னா. நான் சிரிச்சிட்டே சொன்னேன், உலகத்திலே அவன் ஒருத்தனுக்காவது நான் முட்டாள்னு தெரிஞ்சிருக்கடா, நீ சும்மா இரு. அவன் ஒரு வாரம் கழிச்சு என்னுடைய துணைவியார் சென்னைக்கு போயிருக்காங்க. நான் அவங்கள கூப்பிட்டேன். அவன் என்ன பண்ணுறாரு இப்போ பையன்னு, சைக்கிள் ஓட்டுறாருன்னு அவரை பேச சொன்னால் அவர் பேசுகிறார். என்னையா சைக்கிள் ஓட்டுறீங்களா? ஆமாம் ஆமாம். என்ன சைக்கிள்னு கேட்டேன். அவன் அறிவை பாருங்க, அது ஒரு சாதா சைக்கிள்ங்கிறான். உடனே நான் சொன்னேன், சாதா சைக்கிளில் வேறு எது இருக்குதா? பிரேக் வச்ச சைக்கிள் இருக்கு. அவன் ஆங்கில பள்ளியில் படிக்கிறான். இட் மே காஸ்ட் 10,000 rupees. சரியா, உங்களுக்கு என்ன நிறத்தில் வேணும்னா கிரே அப்படி. உன்னை இங்கேருந்து பழனி பாரதி சினிமாக்காரனை கூப்பிட்டு அந்த நாடார், எங்கள் நாடார் இருக்கார், 6 மணி நாடார், அவன்கிட்ட போய் சைக்கிள் அனுப்பி சொல்லிட்டேன். இரவு என் மகன் படப்பிடி முடிச்சு வந்தவர் மனைவிட்ட கேட்டிருக்காரு, ஏது சைக்கிள்? அவங்க தாத்தா அங்கேன்னு சொன்னாங்க, வந்துருச்சு. மறுநாள் காலைல என் பையன் அவர்கிட்ட கேட்டிருக்கான், தாத்தாட்ட இருந்து சைக்கிள் கேட்டிங்களா? நான் இங்கே கேட்டேன், உங்கள் அப்பா அறிவாளின்னு இருக்கான். இவன் சொல்லியிருக்கான், எங்கள் அப்பா முட்டாள்னு சொன்னேன். அவன் எவ்வளோ தெளிவு பாருங்க. கம்ப்யூட்டரில் உங்கள் அப்பா முட்டாள் தான் யா, இதில் அறிவாளின்னு இருக்கான். எப்படி சொல்கிறேன்? நான் சாதா சைக்கிள்னா உங்கள் அப்பாவுக்கு புரியுது. அங்கேருந்து கேட்குறாங்க. நான் என்ன, குழந்தைகள் அடுத்த தலைமுறை தாய்மார்கிட்ட சொன்னேன், குழந்தைகளை கரிக்கிறாதீங்க, விடுங்க அது இஷ்டத்துக்கு. அது அப்பந்தானே 10 மணிலேருந்து 5 மணி வரை பள்ளிக்கூடத்தில் துன்பப்பட்டிருக்கு. வந்தவுடனே வீட்லேயும் ஆரம்பிச்சா, வந்துட்டியா, கை கால் கழுவு, முகம் கழுவு, புத்தகத்தை எடுத்து படினா என்ன நினைக்கும்? அடுத்த ஜென்மத்தில் உன் வயிற்றுல எல்லாம் பிறக்கவே கூடாதுன்னு. வந்துன்னா என்ன பண்ண, விளையாடுறா குட்டி. எங்கள் அப்பன் சொன்னால பாரதி,
காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளணும். குழந்தைகளை சாயங்காலம் விளையாடணும். என்ன பண்ண விளையாடுறா கொண்ண விளையாடு, படிக்க வேண்டியதா படின்னு சொல்லுங்க, படிக்கும். பொழுது அன்னைக்கும் படி படி படி. அப்போ அடுத்து அவ சொல்லுவா பாருங்க, சிறையில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா. தங்கச்சில்ல கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா. எங்க அண்ணன் கண்ணுக்குள்ள எமையா வச்சு என்ன வளர்த்தான். கடைசியில் இந்த வாழ்க்கை எது பிரிக்குது? அந்த படத்துப்படி பார்த்தீங்கன்னா அதிகமான செல்வம் தான் அந்த குடும்பத்தை பிரிச்சிடும். இவருக்கு வந்த செல்வத்தை மச்சனம் கேட்பான், பிரிச்சிடும். அப்ப எது பிரிக்கும்னு சொல்றாரு மறைமுகமா? அதிகமான செல்வம் மனித வாழ்க்கையை, கோடிகள்ல தான் ஆபத்து வருது. வருதா இல்லையா? காமராஜ் நாடம் 5000 ரூபாய் எல்லாமே செத்தான், அந்த ஆளினும் புகழோடு இருக்கானே. எங்க நாடம் சொத்து சுகம் நாடார் சொந்தம் தனி நாடார் நாடொன்றே நாடி பின் நாட்டிற்காய் வாழ்ந்திருந்த நாடாரை காதலித்தேன்னார் எங்காள். அதான அந்த படத்துல அந்த என்னது அந்த பட்டணத்தில் பூதலத்தில் எழுதியிருப்பார், அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. எப்படி ஆட்டையெல்லாம் பழகிட்டோம் தெரியுமா? சந்திரசேகர் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம், என் தாய் தகப்பன் செய்த புண்ணியம், காமராஜ் கூடையும் கக்கன் கூடையெல்லாம் இருக்கிற வாழ்க்கையை நம்ம கொடுத்துட்டாங்களே. பிள்ளைகிட்ட வந்து சொல்றாரு பெரியவர், எப்பா இந்த தமிழ் புலவன்கள்லாம் உங்களை பிச்சை எடுத்தாது படிங்கன்னு சொன்னா, நாம எது கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு அதிவர்ராம் பாண்டியன் சொன்னது சொல்றாரு பெரியவர். அப்படிலாம் சொல்றானுங்களா கண்ணுங்களா? அதெல்லாம் வேணாண்டா, நான் போய் உங்களுக்காக ஊர் ஊரா பிச்சை எடுக்கிறேன், நீங்க படிங்கடா கண்ணுங்களா, நீங்க பிச்சை எடுக்க வேண்டாம் சொன்னாயா ஒரு தலைவன் இந்த நாட்டில். அவனுக்கு பிள்ளை குட்டி உண்டா? அதனாலதான் எல்லாரையுமே பிள்ளையா நினைச்சான். பார்த்தீங்களா? அவங்க அம்மா சொல்லிச்சு, காமாட்சி கல்யாணமே பண்ணிக்கிற மாட்டாங்க அவங்க அம்மா. அந்த அம்மா எப்படி அம்மா பாவம் தானே அது. 50 ரூபா கூட அனுப்புறது கேட்குது இவர்கிட்ட. எதுக்கு? நான் உன்னை பெத்தவான்னு இந்த பிள்ளைகள்லாம் பார்க்க வரானுவோ, அவங்களுக்கு காப்பி தண்ணி கொடுக்க வேண்டாமாங்க இந்த அம்மா. இவர் சிரிச்சே சொல்லாரு, என்ன பார்க்க வர்றவனுக்கே காப்பி தண்ணி கொடுக்க மாட்டேன், நீ ஏன் கொடுக்காங்க? உங்களுக்கு தெரியுமில்ல தலைவா, அவர் வீட்டில் போய் காப்பியே குடிக்க முடியாது. நான் தலைகளெல்லாம் நின்று பார்த்துருக்கேன். அந்த முக்கலை கடற்கு போய் குடியும் பாரு. என்ன தலைவரை, நீ ஒரு நாள் காப்பி குடிச்சா அப்புறம் நாளைக்கு எனக்கு காப்பி கிடையாதுடாம் பாரு. ஒரு தடவை 30 நிருபர்களுக்கு காப்பி குடிச்சாரு. அந்த மாசம் போனா அந்த மனுஷன் காப்பி குடிக்கலையா, இப்ப கண்டதெல்லாம் குடிச்சிட்டானுங்களே. அந்த காப்பி குடிக்கல, இப்ப கண்டதெல்லாம் குடிக்கான். நம்மகிட்டே வருத்தப்படுறான், என்னாச்சு அப்படியா சிகரெட் குடிக்க மாட்டேங்களா? அப்படியா என்னாச்சு குடிக்க மாட்டியா, சிகரெட் குடிக்க மாட்டியா? அப்ப புடுங்கவாவே அரசியல் இருந்தாங்க. எவ்வளவு கொழுப்பு பார்த்தீங்களா? இப்ப அரசியல்னா என்ன முடிவு பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? எல்லாம் சீரவே தான். நம்ம ஒழுங்கீனத்தையே ஒழுக்கமாக்கிட்டோம். இப்போ ஒழுங்கீனம் பூரா ஒழுக்கமாயிட்டு. அதான் அவர் பாடுவார், ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பிச்சு. எல்லாம் சிவாஜி பாயிட்டு வருவார் இல்லையா? படைத்தானே மனிதனை கடவுள் படைத்தானே கொடுத்தானே. அவருக்கு என்னன்னா, அவர் காதல் வாழ்க்கை. அவரை காதலித்த பெண்களும் நிறைய. நம்ம பொய் சொல்லக்கூடாது. அவர் மிகப்பெரிய கவிஞர், ஒரு அறிவாளி. இந்த பெண்கள்ட்ட ஒரு பலவீனம், ரொம்ப புகழ் பெற்றவனா இருந்தால் அவனோட பழகலாம்னு நினைப்பாங்க. அதை எவன் தவிர்க்கிறானோ அவன் ஞானி ஆயிடுவான், மேதை ஆயிடுவான். அவர் சிக்கிக்கிட்டார். கம்பதாசன் தான் கூட்டு போய் முதல்ல அந்த இது பீர் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ நம்மகிட்டே சொல்கிறானே, என்னாச்சு சளி இருக்கோ சொன்னா கேட்க மாட்டியார். என்ன சொல்ல, நல்ல சூடாக வெந்நில 2 ounce பிராந்தி விட்டு அடிச்சேன்னு வைங்க, சளி கப்புன்னு இறங்கிரும்னா. நான் சொன்னேன், என் புகழ், என் மரியாதை, நான் படித்த படிப்பு, என் குடும்ப பெருமையெல்லாம் இறங்கிருமே. சில பேர் சொல்லாம பத்திலா, என்னாச்சே ஒரு பாட்டில் பீர் அடிங்க, என்னாச்சு ஒன்றுக்கு ஃப்ரீயாக போகுமா. நான் சொன்னேன், இதுவரை துட்டு கொடுத்தாடா நான் ஒன்றுக்கு போயிட்டு இருக்கேன் சண்டாள பயில. தவறுகளை எல்லாம் என்ன நான் சொல்ல, ஒழுங்கீனங்களை எல்லாம் இந்த நாடு ஒழுக்கமாக்கி இருக்கிறது. காமராஜ்கிட்ட போய் திறக்கணும். நாங்கள் ஒரே வார்த்தை சொன்னார், இவன் தான் அந்த ஏழை எளியவெல்லாம் ஒரு அலுமினிய தட்டு ரேடியோவும் வாங்கியிருக்கான், அதை விற்க சொல்லியான்னு கேட்டார். அண்ணாட்ட போய் கேட்டாங்க, 1000 கோடி வருமானம் வரும், அதுக்கு பின்னால் அழுகிற கோடிக்கணக்கான தாய்மார்கள் கண்ணீர் எனக்கு தெரிகிறதுனார் அவர். குடி, ஆனால் அதை ஒரு யாகம் மாதிரிலாம் பண்ணுறான். நான் தென்காசியில் போய் மாட்டிக்கிட்டேன். எங்கள் அத்தான் ஒருத்தர் பெரிய இசை மேதை, அவரோட ஒரு ஆர்டிஓ, ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் எடுக்கிறாருக்கு, ஆர்டிஓட டிரைவர்லாம் உட்காந்து, நானும் ஒரு பெரிய தமிழறிஞர் அங்கே போகலாமா மாட்டிக்கிட்டோம். கீழே கதவெல்லாம் பூட்டிட்டானு.
மேஜிஸ்ட்ரேட்டே இந்த தோசை கல்லுலாம் எடுத்துகிட்டு வர்றாரு, ஸ்டவ்வெல்லாம் கொண்டு வர்றாரு. அந்த ஆர்டிஓ வெங்காயம் வெட்டுறாரு. அந்த முட்டையை ஏதோ போட்டு சாப்பிடுவாங்களாம். பெரிய பெரிய பொட்டமாக வச்சுருக்கான், அவ்வளோ காரமாக இருக்கு. குடிச்சா அது சாப்பிடணுமாமே. நமக்கு என்ன அளவு தெரியுது? முன்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும். 6 பேரும் சுற்றி உட்காந்துக்கிட்டானுவோ. 6 கிளாஸ் வச்சுட்டான். வச்சு அதை உடைச்ச அப்படி 6லேயும். நான் சொல்கிறேன், அது யாகம் மாதிரியே நடத்துகிறானுங்க சுற்றி வர உட்காந்து. நான் சாமியை கும்பிட்டேன், ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி, ஏதோ யாகம் நடக்கு, நம்ம வந்துற மாதிரி சொல்லுவோம். நமச்சிவாய வாழ்க நடந்தாள் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் அட சண்டால பயிலோடா. கதவை வேற பூட்டிட்டானோ, குடியார பயிலோ, கீழையும் போக முடியாது. கூட இருக்கிற தமிழறிஞருக்கு 80 வயசாச்சு. அவள் என்கிட்ட கேட்கா, குடிக்கிறதுக்கு முன்னாலே இவன் கையன் நடுங்குதுன்னா, அது எப்பவுமே நினப்பு வந்துட்டாக்கு, நம்ம என்ன பண்ண முடியும், விடுங்க. விட்டானுங்க. அப்புறம் பண்ணானுங்க பாருங்க ஒரு காரியம், தொட்டு 3 சொட்டு பூமாதேவிக்கு விடுறான் 6 பேர். நான் அதுவரை உலகம் விஞ்ஞான ரீதியில சுத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதை பார்த்த அப்புறம் தான் பார்த்தேன், உலகத்தில் இருக்க குடியாரப்பெல்லாம் 3 சொட்டு விட்டா பூமி சுத்தமா சுத்தாதான். அப்புறம் என்ன பண்ணானுவோ, அந்த கிளாஸை எடுத்து இப்படி இடிக்கிறானு. சிஎஸ்னு அண்ணாச்சிக்கு தெரியல, ஏன் தம்பி இடிக்கான்னு. மொத்தமாக காசு போட்டு வாங்கியிருப்பான் போல, அளவு சரியா இருக்கான்னு பார்க்கறானுவா. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, என்ன மாதிரி வாழ்க்கையை ரசிங்கய்யா. இறைவன் உங்களுக்கு என்ன தந்திருக்கானோ அதுதான் நடக்கும் கடைசி வரை. இப்போ நான் பிரதம மந்திரி ஆகணும்னு நினச்சேன், அதுக்கு 300 MP வேணுங்கானே. அப்போ சொன்னால் வேண்டாம்ட்டேன், 300 MPலாம் நம்மளால் தயார் பண்ண முடியாது. அதனால் இப்போ பிரதமராக இருக்கவே நிம்மதியாக இருக்கான் அந்த கிளடு தாடி. அவன் படுற துன்பம் உலகத்தில் வேறு எந்த நாட்டு பிரதமரும் பட மாட்டான் ஐயா. அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான், விடவும் மாட்டேங்கானுவோ. அந்த அம்மாட்ட சொல்லி சொல்லி பார்த்துருக்கேன், என்ன விட்டுருங்க அம்மான்னு. அது விட மாட்டேங்குது அந்த அம்மா. அம்பாட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு அம்பாட்டு போகிறான், அம்பாட்டு வாரான். என்னையான்னு கேட்டா, என்னன்னு ஒன்றும் சொல்ல முடியலடா. நான் எவனை சொல்ல, எவன் எப்போ கைதாவான்னு. அவருக்கு என்ன பிரதமர் இருக்கும், பையன் வந்துட்டு தான் நம்மளை என்னைக்காவது கைது பண்ணாலும் பண்ணுவான் போல தெரியுது. நம்ம இந்த நாட்டில் பிரதமர் ஆயிட்டோமே அப்படின்னு அவரு கிடந்து புரியல எனக்கு. நீர்வழி படுவோம் புனை போல 6 உயிர் முறைவழிப்படுவோம் என்பது தரவர் சொன்னாலாம் கணியன் பூங்குன்றேன். விதி வழி வாழ்க்கடா, நீ உன்னை உருவாய் போய் பேசப்படாது. நம்ம அப்துல் கலாம் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் ஜனாதிபதி ஆனாங்க? அன்றைக்கு இருந்த அரசாங்கம் நாங்கள் மதச்சார்பற்றவர்னு காட்டிக்கொள்ள இவர் போயிருக்க கூடாது அந்த பதவி. இவருக்கு அந்த பதவிக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம நாட்டில் இன்னொரு சங்கடங்க, ஒரு ஆள் ஒரு பெரிய பதவிக்கு வந்தான்னா அவன்கிட்ட எல்லாம் சொல்லுதானுவோ, அந்த ஆள் கனவு காணுங்கிறார். உங்களுக்குலாம் ஒரு செய்தி சொல்கிறேன். ஹைதராபாத்தில் அவர் பேசுகிறாரு, தூர்தர்ஷனில் காட்டுறான். ஒரு 7 வயசு முஸ்லீம் பெண்ணு அவர்கிட்ட கேட்குது, டிட் யூ ட்ரீம்ட் அபவுட் யுவர் பிரசிடென்ட்ஷிப் இன் யுவர் சைல்ட்ஹுட்? கலாம்கிட்ட கேட்குது ஒரு முஸ்லீம் பெண்ணு, உன் சின்ன வயசில் நீ இந்தியாவின் குடியரசுத் தலைவராவா என்று கனவு கண்டாயாங்குது. இவர் அப்படியே நிற்கிறார், நோ, அல்லாஹு தாலா மேட் யூ த பிரசிடென்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஒன்லி த்ரூ காட்ஸ் பிளஸிங் யூ பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி. டோன்ட் ஆஸ்க் தம் டு ட்ரீம். செத்துட்டார். நம்ம பத்திரிகைக்கான அதை எழுத மாட்டான். அது எழுதுவானா? நித்யானந்த சாமிகளுக்கும் ரஞ்சிதாவுக்கும் என்ன தொடர்பு? இதுல பாதிப்பே இதை எழுதுறது என்னன்னா, ரஞ்சிதா இவனுக்கு கிடைக்கல, சாமியாருக்கு கிடைச்சிட்டாலன்னு எழுதுறானே ஒழிய, சாமியார் தப்ப நான் எழுதுறான் அந்த நாய் வருத்தம் தானே. ஆனா அவன் சாமியார், நல்ல சாமியார். பத்தில ஜெயிலேருந்து வந்த உடனே தீயில் தவம் இருப்பேன்னா, நான் அப்ப ராவணன் அந்த காலத்துல தீயில தான் நின்று அங்கங்களெல்லாம் அறுத்து போட்டான். அவன் அந்த நாய் சுத்தி வர தீய போட்டு நடுவில் உட்காந்துக்கிட்டான். அதான் எங்கூர் சுப்பியாப்புல உட்காருவானே, நீ என்னல சாமியாரு? மெட்ராஸை பத்தி எழுதியிருப்பாரு. மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், சீட்டுக்கட்டு கணக்காக இங்க வீட்டை கட்டி இருக்காக, வீட்டை கட்டி இருந்தாலும் பலர் ரோட்டு மேல படுக்க. ஒரு ஏற்றத்தாழ்வை, 2 வர்க்கத்தை ஒரு சின்ன பாட்டில் சொல்லாரு பாருங்க. சீட்டுக்கட்டு கணக்காக இங்க வீட்டை கட்டினீங்க. நல்லா பாருங்க, உதயம் தேட்டர் கிட்ட படுத்து கிடப்பான் பார்த்தீங்களா நைட்டு, ஒரு 200 பேர். கொசு அவனை ஒண்ணுமே செய்யலையே. நம்ம ஆளை விட்டு கில்ல விட்டு டோலை விட்டுலாம் வீட்டில் மாட்டுறோம். அப்புறமா ஏமா ஆளை விட்டு மாட்டினியா? எல்லாம் மாட்டினோம்யா, இனிமேல் நம்ம அவுட் ஆனா தான் உண்டு, அது அவுட் ஆகாது. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் சுகாதாரத்துறை மந்திரி இருக்கான்ல, எவனாவது கொசு ஒழிச்சிருக்கானா ஐயா? எத்தனை மந்திரி இருக்கான், பெரிய மேதைகள்லாம் இருக்கான், பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் இருக்கிறான்ல. அதான் சொல்றாரு, இந்த உதயம் தேட்டர் கிட்ட படுக்க எத்தனை கொசு தெரியுமா? அவன் நல்லா தானே இருக்கிறான். நான் அவன்கிட்ட ஒருத்தனை கேட்டேன், இந்த கொசுவைகளே கடிச்சு கடிச்சு அதனால என் விஷமாயிட்டு உடம்பு,
இனிமேல் கொசு கடிச்சா அதான் செத்து போகும் தான். உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்லணுமா, அந்த விளம்பரத்தில் வர்ற பொருள்லாம் வாங்காதீங்க, ஒன்றும் உருப்படாது. ரெண்டாவது என்னம்மா கேட்க, அந்த அழகெல்லாம் போயிடுமா, ஒரு வயசில் போகணும். அப்போ தானே அது நம்ம அம்மாவுக்கு போயிடுது, நம்ம அத்தைக்கு போயிட்டு நமக்கும் போகும். அந்த பாருங்க, ஒரு பையன் அந்த பிள்ளை மாப்பிள்ளை பார்க்க அவன் கருப்பாக இருக்கான்னு வேண்டான்ட்டுது, அந்த பையன் ஒரே வாரத்தில் சிவப்பாயிட்டான். பார்க்கல டிவியில் அந்த ஃபேர் அண்ட் லவ்லியை வாங்கி தடவினானா, உடனே இந்த பிள்ளை சொல்லிட்டு நான் இவனே கட்டிக்கிறேன், இவன் சிவப்பாயிட்டானா. அப்போல்லாம் நாங்கள்லாம் எப்போவே சிவப்பாயிருப்போம். உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கு. அந்த ஃபேர் அண்ட் லவ்லி நிறுவனத்து மேலே இந்தியாவில் இதுவரை கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வழக்கு பதிவாயிருக்கு. அவ்வளோத்திலும் அபராதம் கட்டியிருக்கான், திரும்ப விற்கிறான். அந்த நாடு தான், அந்த நாட்டில் ஒழுக்கம் இல்லைங்க. அப்புறம் இன்னொருத்தி என்ன பண்ணுறா, இப்படிங்க அந்த கூந்தல் அப்படியே உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறோம்மா, ராத்திரி கலத்தி வச்சிருவாத, விவரம் இல்லாமல் அதை பார்த்து அந்த ஷாம்புலாம் வாங்கி போடாதீங்க. அவள் அதுக்கே 5 லட்ச ரூபா வாங்கிட்டு ராத்திரி. அப்புறம் இந்த குழந்தை என்னையா பண்ணிச்சு, நம்ம கிளவிலாம் என்ன பண்ணுவா, குழந்தை வெளிக்கு போச்சுன்னா ஒரு மல் துணியை வச்சு தொடச்சி போட்டுருவா. அதுக்கு ஒன்று விற்கான அக்கீஸ்னு 2 லிட்டர் உள்ளேயே நிற்கும், எல்லாம் உள்ளேயே தங்கும், குழந்தை தொடையிலே புண் வந்து துடிக்கும். அட லூசு புயலுக்கு பிறந்த புயலுடா. ஏழை இது தட்பவெட்ப அமெரிக்காவிலேயுமே அந்த குளிர் பகுதியில் தான் அதை விற்பான், அங்கே இல்லை. எங்கள் ஊரில் ஒரு பையன் கேட்கான் என்கிட்ட, ஒரு 20 வயசு அந்த புயலுக்கு, மாமா என்ன மாதிரி பெரிய பையங்களுக்கு அது வருமாங்க. எதுக்குன்னா 3 நாள் நம்பாட்டி என் வேலையெல்லாம் முடிச்சிடும்லாங்கானே. இப்போ அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், ஒரு படம் போட்டு காட்டுறான், நம்ம கிழவி காலில் வச்சு குழந்தைய வெளிக்கு விடுவார்ல, அதை படம் எடுத்து அமெரிக்காவில் காட்டுறான். இது இந்திய முறை, தமிழ் முறை, இப்படி விட்டீங்கன்னா குழந்தையோட ஏனஸ்கோர் நல்லா விரிஞ்சு கொடுக்கும், சங்கடம் வராது, குழந்தை ஒழுங்காக வெளிக்கு போகணும். நம்ம கிழவி செஞ்செல்லாம் நம்ம முட்டாத்தனம்னோம், அவன் அதை எடுத்து போட்டுட்ருக்கான். அவன் முட்டாத்தனத்தை போனால் இங்கே பண்ணுறோமா இல்லையா? அது வேறு, அந்த கேமரா அந்த பிள்ளைக்கு பின்னாலேயே போகுது, அது ஆடிக்கிட்டே போகுது. நம்ம பையன் சொல்கிறான், என்ன ஆட்டம் ஆடுது. உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம பிள்ளைகளெல்லாம் கெடுத்துறாங்க. அதான் அவர் எழுதுவார், வைக்கலாலே கண்ணு குட்டி மாடி எப்போ போட்டுது, கக்கத்தில் தூக்கி வச்சா கத்தலையே என்னது. அடுத்து ஒரு வார்த்தை போடுவார், வெக்கங்கெட்ட புள்ளிகளா வாழ பட்டணத்தில். நான் என்ன கேட்கிறேன், ஒரு தாய், ஒரு மனித தாய் தன் குழந்தை இழந்து விட்டாள் என்றால் ஒரு பொம்மை குழந்தைய கொண்டு அவட்ட கொடுப்பியா நீ? உன் குழந்தைக்கு பால் தருகிற மாட்டை ஏமாற்றுகிறதெல்லாம் வைக்கல வச்சு, அப்புறம் நீ ஆட்சிக்கு வந்தா வைக்கல வச்சு தாண்டா எனக்கு கண்ணு குட்டி காட்டுவ மக்களுக்கு, அந்த புத்தி தானே உனக்கு வரும். அதான் வைக்கலாலே கண்ணு குட்டி மாடு எப்ப போட்டு, கக்கத்தில் தூக்கி வச்சா வெக்கங்கெட்ட புள்ளிகளா வாழ. யாரோ பல பேர் கேட்பாங்க, சென்னையில் வந்திருந்தானே, எனக்கு எங்கள் ஊரில் இருக்கணும் திருநெல்வேலியில். அந்த ஆறு அந்த நண்பர்கள் காலையில் பார்த்தோம், நினச்சா எப்படி சௌரியமாக இருக்கல, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் கேட்குறான்ல, சென்னையில் அவன் பாட்டுக்கு போகிறாங்க. அவன் காலில் நீங்கள் மிதிச்சு போனால் கூட வருத்தப்பட மாட்டேங்கிறான், அவருக்கு ஏதோ அவசரம் ஆஃபீஸ் போகிறான்னு போகிறான். என்ன சாப்பிடுதான்னு தெரியல, என்ன செய்கிறான்னு தெரியல. ஒரு ஹோட்டல்லையும் லைட்டும் போட மாட்டேக்கான். இந்த பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போனேங்களா லைட்டு போடுதானா, ஒரு இருட்டில் தான் சாப்பிடுவான். கேட்டீங்களா? அவன் ஒரு அட்டையை வேற கொண்டு நீட்டுறான். எங்கள் மாப்பிள்ளை ஒருத்தன் அட்டையை பார்த்துட்டு சொன்னான், சின்ன பிள்ளையில படிக்காது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்பெல்லாம் தெரியும். மெட்ராஸில் சாப்பிடுற இடத்துல படியுங்க அனுபவ இந்த ஊர் விளங்குமான்னா. மாப்பிள்ளை விடு உனக்கு, நான் என்ன சொல்ல, நீ எதுக்கு அட்டையை வாங்குற, நீ தமிழன், கூட்டு எனக்கு இட்லி கொடு தோசை விடுன்னு சொல்லணும். இவன் கொழுப்பு. அதில் அங்கே தள்ளி ஒருத்தர் இருக்கார், எந்த மாவட்டத்துக்காருன்னு தெரியல, யோ வெஜிடபிள் சோப்புலாம் இருக்கு, சோப்பு இல்லை சூப்பு, அது விளங்காதவனே சோப்பு. நான் ராஜோவால் நாடாட்ட சொன்னேன், சரவணபவன் ராஜோவால் நாடாட்ட, அண்ணாச்சிங்க வாரம் தமிழ் அடிச்சு வைங்க, எல்லாத்தையும் தமிழ் அச்சடிச்சு கொடுக்கலாம்ல, தமிழ்நாடு தானே. எங்கள் ஊரில் அச்சப்பான்னு எங்கள் சாயிபு நண்பரை கூட்டு போயிட்டேன், அவர் சாப்பிடுதாரு. சாப்பிட்டு மாமா பருப்பு என்ன இனிச்சு கிடக்குன்னாரு. ஒன்றும் கிடையாது, பாயாசத்தை போட்டு பிசைஞ்சிட்டார் ஒரு பாட்டு. இருட்டில் பருப்பும் பாயாசமும் ஒன்றா இருந்திருக்கு. நான் ஒன்றுமே சொல்லலை, மாப்பிள்ளை அது பாயாசம்னேன். அப்புறம் தான் என்கிட்ட கேட்காரு, பருப்பு எது பாயாசம் எது தெரியுது, ஹோட்டலுக்காகவே கூட்டு வந்து நீர் பூரா இருட்டாக இருக்குன்னா. அதுக்கு தான் நம்ம சென்னையிலலாம் போனால் முதல்ல கேட்டணும், இதில் எது சாம்பார் எது வத்த குழம்புக்கு, கேவலப்பட்டுருவோம் இல்லைன்னா. நான் என்ன கேட்குறேன், அதான் சொன்னான் கவிங்க அப்பவே, வெக்கங்கெட்ட புள்ளிகளா வாழ. சென்னையில் என்ன அநியாயம் நடக்குது தெரியுமா ஐயா? இந்த 31ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி எல்லா குடும்பம் ஹோட்டல் தான் சாப்பிட்றான். 11ஆம் தேதி 3 மோதிரத்தையும் அடை வச்சிடறான். வரவு 8 செலவு 10 எழுதுவார்ல. பாமா விஜயம்
கண்ணனுக்காக இங்கே எதற்காகன்னு கேட்பார். ராமாவஜம் படத்தில் கேட்பால, வரவு வாடகை சோபா 20 ரூபா விலைக்கு வாங்கினா ஒன்றும் கிடையாது. அவனை செல்போன் பேசுனதை கண்டிச்சனா வெளிநடப்பு பண்ணிட்டான். ஏதோ அவனால் முடிஞ்சது. என்னையாவே சொன்ன நீ பேசு பார்ப்போம்ட்டான். அதனால் அதை வச்சு விசில் அடிக்க விட்டு போயிட்டான். மாதிரி செட்டு பண்ணிட்டான். தமிழருடைய தேசிய கீதமான விசிலை. இவன் பேர் என்ன கல்கி? மணியா? ஆமாம், தலைவரும் மணி, இவனும் மணி. ஆனால் போகும்போது மணி கொடுப்பீங்களா? என்ன நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேங்க, சந்தோஷமாக இருங்க. சத்தியமாக செத்து போயிடுவோம், அதை மட்டும் உறுதியாக இருங்க. என்னது செத்துருவோம், இல்லைனாலும் ஊர்லேயே ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அவள் வந்து ரொம்ப நாளாச்சு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லைம்மா. இது பையனே சொல்கிறானே, எங்கள் அப்பா எதுலையுமே லேட்டுங்கிறான். இது அப்போ வரவு எட்டணும், அதுதானே சொன்னார். வெக்கங்கெட்ட மெட்ராஸில் வாழ்றவனை பார்த்தா பாவமாக இருக்கியா? 5 மணிக்கு கிளம்பி அங்கேருந்து 50 கிலோமீட்டரில் போய் வேலை பார்த்துட்டு நைட்டு 9 மணிக்கு வரான். அவன் பிள்ளை அவனை பார்த்தல, பொண்டாட்டி அவன் கொஞ்சினல. என்னடா வாழ்க்கை? நான் சொல்ல, திருநெல்வேலியில் 2000 ரூபா சம்பளத்தில் மளிகை கடை குமாஸ்தா இருக்கான்ல, காலையில் தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு அந்த ஈர வேட்டியை காய போட்டு ஈரத்துண்டை இடுப்பில் கட்டிடுவான். அந்த மிச்சம் நீளம் சோப்பை ஒரு தீக்குச்சியில் குத்தி வச்சுக்கிடுவான். அதையும் விட மாட்டான். காய போட்டே வரும்போது என்ன சொல்லுவான், அண்ணாச்சி மன்மோகன் சிங் ஓடிடுமா? ஒன்றும் சரியா தெரியல, அவ்வளோ பேசுவான். அந்த லெவல் கிராசிங் வரும்போது வேட்டி காஞ்சிரும். வேட்டி இடுப்பில் கொண்டுவான், துண்டை தோளில் போட்டுருவான். திருப்படிக்கு வந்தோடனே அவன் வீட்டுக்கு போவான். பழைய சோறு, கொஞ்சம் வெங்காயம். சந்தோஷமா இருக்கானே, இருக்கானா இல்லையா? மெட்ராஸில் போய் பாட 50 கிலோமீட்டருக்கு போகிறான்யா. இந்த ரயிலில் ஒரு டப்பாக்குள்ளே அது சோறோ தாலியோ என்ன திம்பான் என்ன செய்வானே தெரியல. பூரா ஹோட்டல்லே சொல்கிறானே, நான் சாப்பிடுங்க. நம்மளை ஞானி ஆக்கணும்னு நினைக்காங்க. நான் என்கிற அகந்தையை நாம் சாப்பிட்டால் நாம் எறும்புத்தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா, பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, இறப்பின் பின்னே வரும் அமைதி இங்கு வந்ததடா, சட்டி சுட்டதடா, பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா. அதுதான் செய்தி. நம்ம வாழ்க்கை என்னது? தெய்வம் இருக்கு நமக்குள்ள. நம்ம தெய்வத்தை மேலோங்க செய்வதற்கான வேலைகளிலே ஈடுபட்டால் அந்த மிருகம் வேலை செய்யாது. நான் அந்த தெய்வத்தை மேலோங்க விட்டதுனால தானே அரசியலேருந்து தப்பிச்சிட்டேன். என்ன கணேசன்? இந்த கணேசனுக்கு நல்ல புத்தியே இல்லை. என் பக்கத்துலேருந்து திரும்ப கூட்டத்துக்கு வர்ற மாதிரி இருக்காருன்னு கேட்டார். அப்போமே நினச்சேன், இந்த ஆளுக்கு அடுத்த சேரில் உட்கார்ந்ததே தப்பாக போச்சு. இந்த ஆள் நமக்கு விளங்காத வழிகாட்டுறதுக்கு பொருட்டு வந்திருக்கார் போல தெரியுது. நான் தான் மிருகத்தை ஒழிச்சிட்டேங்கிறலாம், திரும்ப எதுக்கு நீங்கள் என்ன மிருகத்தை கூப்பிட சொல்றீங்க? இந்த நாட்டில் தேர்தலெல்லாம் நிற்கக்கூடாதுயா. 3 தேர்தலில் நின்றுருக்கேன். நான் செஞ்ச பாவம்லாம் அதிலே தின்னுட்டேன். ஏன்னா எவனை கும்பிட்டேன்னு தெரியாது, எதுக்கு கும்பிட்டேன்னு தெரியாது. என்ன ராஜேந்திரன் தப்பிச்சிட்டு இல்லாமா? நீ கொடுத்து வச்சவன். ஏன் எவனையெல்லாம் கும்பிட்டேங்கிறிய? இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய சங்கடம் ஐயா. ஒரு முழு முட்டாப்பையை தான் நமக்கு வழிகாட்டுவான். நம்ம திருக்குறள் படிச்சதுக்கு அங்கே கும்பிடுமா, இங்கே கும்பிடனா கோபப்படுவான். ஏன் தேர்தல் நின்று அவன் கேட்கான், என்ன அவன் நம்மளை நிறுத்தின மாதிரி. ஒரு தெருவில் 20 அம்மன் கோயில் இருக்கியா, தெரு மணி அடிப்பான். நல்ல சகுனம்னா இவன். நம்ம துட்டை கொடுத்தா மணி அடிக்க சொல்லியிருக்கான். எல்லா அந்த பூசாரி என்ன பண்ணுதான், ஆன்னு ஒரு கொட்டாய் கொடுத்தான். உடனே இவன் சொன்னான், அம்பாள் வந்துட்டான்னா. நான் சொன்னேன், நுரையீரலுக்கு காற்று போலேன்னா தான் கொட்டாய் வரும்னா. ஓ மூடியா, அதானே உண்மை. நுரையீரலுக்கு காற்று போலேன்னா என்ன மணி கண்டேன். சரி, நம்ம அம்மனெல்லாம் கும்பிட்டாச்சு. இவன் பாதி கண்ணில் ஊதிய போட்டு எல்லாம் பண்ணி. இந்த கிறிஸ்தவ நண்பர்கள் வந்து சும்மா இருக்கானா? பிஷப்பை பார்த்தீங்களாண்ணா? பார்க்கல. எதுக்குண்ணா? அவர்கிட்ட 10,000 ஓட்டு இருக்குண்ணா. அப்போ சாயங்காலம் போய் வாங்கிட்டு வந்துடுவோமேண்ணே. நீ உருப்படவே மாட்டாங்க. இருக்குன்னு சொன்னால் வாங்கிட்டு. நான் பிஷப்பை பார்க்க போயிட்டேன். நம்ம சாமியார்னா கும்பிட தெரியும், பிஷப்பை கும்பிட தெரியுமாண்ணே? போனோன்னே எப்படின்னு கேட்டேன். அந்த மண்டி போட்டு அந்த மோதிரத்தில் முத்தம் கொடுக்கணும்னா. நான் முத்தம் கொடுத்தேன், அது எச்சியாக இருந்தது. பிஷப்கிட்ட கேட்டேன், என்ன சாமின்னு. அந்த வேட்பாளர் இப்போ தான் முத்தம் கொடுத்துட்டு போனான். துடைக்குன்னா நீ வந்துட்டேன்னாரு. அப்போ தான் கேட்டேன், எத்தனை வேட்பாளர் வந்தான்னு. 10 வேட்பாளர் வந்துட்டான்னு. அப்போ ஓட்டு 10,000 1000 பிரிஞ்சுட்டு இது நமக்கு கிடைக்காது. வெளியில் வந்த உடனே இன்னொரு வக்கீல் வந்தான், ஃபீலிக்ஸ் பண்ணான்ட்ட உடனே. பிஷப்பை பார்த்தீங்களா? பார்த்தேன்னு. யோ அது ப்ராட்டஸ்டன்ட் பிஷப்பு. கேத்தலிக் பிஷப்பை பார்த்தியான்னு எனக்கு சந்தோஷம். ஓ நம்மளை மாதிரி இவனையும் பெரியவர் இருக்கு போல இருக்கு. மனுஷனுக்கு எச்சி புத்தி. கேத்தலிக் பிஷப்கிட்ட போனால் இந்த எலெக்ஷன் நேரத்தில் துன்பப்படுத்தாமல் பார்த்தீங்களா? நின்னா தான் இந்த துன்பம் தெரியும்.
4 பேர் நிற்கான். அவர் பாவமன்னிப்பு குண்டுக்குள்ள இருக்காரு. அங்கே போய் ஓட்டு கழுங்க. ஏழு ஒரு பாவமன்னிப்பு குண்டுல இருக்காரு. அண்ணாச்சி நேரம் இல்லை, இன்னும் 5 ஊருக்கு போகணும்ட்டான். நான் டக்குன்னு அதில் போய் மண்டி போட்டு, சாமி நான் அந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். அவர் உடனே பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, இந்த பாவி தேர்தல் என்கிற பாவக்களத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிற்கிற காரணத்தினால் இவனுடைய பாவத்தை ஏற்றி இவனை மன்னிப்பீராக. நான் என்ன பண்ண முடியும்? ஆமென்னு என்று சொல்லுவேன். அதோட உடலையா இன்னொரு கட்டடத்துக்குள்ளே கூட்டு போனால் ஒரு சின்ன லைட் எரியுது. அங்கே எத்தனை பேர் இருக்கானே தெரியல. ஆம்பளையும் பொம்பளையுமா உட்காந்துருக்கான். ஏசு வருகிறார், ஏசு வருகிறார். நான் சொன்னேன், அவருக்கு தான் நம்ம தொகுதியில் ஓட்டு இல்லையே, அவர் ஏன் வர? அங்கேயும் ஒருத்தர் சும்மையா. திடீர்னு என்ன பண்ணானுவா, ஆலே லூஜா, ஆலே லூஜான்னா பாசரி கூட வந்தல 2 பேருக்கு வேட்டியில் ஒண்ணுக்கு போய் என்ன சத்தம் போனா இருட்டுலன்னு. உங்களை சிந்திக்க வைப்பதற்காக இந்த செய்திகளை சொல்லுகிறேன். இது தேர்தலா? யோசிச்சு பாருங்க. முஸ்லீம் நண்பர்கள் சும்மா இருந்தானா பள்ளிவாசலை கொண்டு வச்சு அவனாவே எனக்கு ஒரு குல்லா போட்டு ஒரு 5 கிலோ பூந்தியை வாங்கி அவன் பாட்டுக்கு ஓதுறான். நம்ம பையா சொல்றான் தொக்க ஓதுறானா ஜெயிக்க ஓதுறானே தெரியல. அண்ணே சரி விடு. அவனும் பாருங்க, உருது பேசுற முஸ்லீமுக்கு ஒரு பள்ளிவாசல், தமிழ் பேசுற முஸ்லீமுக்கு அங்கேயும் பேதம். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். கண்ணதா இன்பமும் துன்பமும் இயற்கையின் நியதியினர். ஏற்றத்தாழ்வுகள் மனிதனின் ஜாதி. பாரில் இறைவன் படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் கெடுத்து விட்டானேனார். மதத்தில் அதான அது. தேர்தலுக்கும் மதத்துக்கு என்னையா சம்பந்தம்? இருட்டுக்குள்ள ஒரு கிராமத்தில் போயிட்டு இருக்கேன், கும்பிடுங்கிறான். கும்பிட்டுட்டு பார்க்குறேன், எரும மாடு போகுது. நம்ம திருக்குறளை படித்து தாலியை போட்டு அறுக்கவா இல்லை? எரும மாட்டை கும்பிட விடுதே இல்லைங்க. மாட்டின் சொந்தக்காரர் எத்தனை மகிழ்ச்சி அடைவார்னு செருப்பால் அடிச்சிருவான். அவன் என்ன நினைப்பான்? மாட்டுக்கும் மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியாதவே வேட்பாளரா? என்ன பாடு படிச்சுட்டானுவோ. ஒரு கிராமம், சின்ன கிராமம், ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன். அவர் எப்படி இருப்பார்? மாடு கிடு வச்சிருக்காரு, பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் கலக்கிட்டு இருக்காரு. காலையில் அவர்கிட்ட கூட்டு போயிட்டான். அண்ணாச்சி வந்திருக்காங்களான்னு அவர் திரும்பினாரா, வேட்டியை விட்டார். நான் அவரை கும்பிடுறேன். அவருக்கு மனசுக்குள்ள மகிழ்ச்சி. நம் மனைவிக்கு பிறகு நம்மை முழுமையாக பார்த்த வேட்பாளர் இவராக இருப்பார். என்னுடைய வாக்கை இவருக்கே அளிப்பதென்று. நல்ல வேளை உங்களுக்குலாம் சீட்டு கிடைக்கல, அந்த பக்கம் போயிடாதீங்க. அதில் இந்த பேரூராட்சி மன்றம்லாம் ரொம்ப கேவலமா இருக்கலாம் ராஜேந்திர. சின்னம் பூரா தப்பு தப்பா கொடுத்துருதான். அன்பின் சின்னம் ரம்பம், அறிவின் சின்னம் ரம்பம். ரம்பமும் அன்பும் என்னடா சம்பந்தம்? பண்பின் சின்னம் ரம்பம், பாசத்தின் சின்னம் ரம்பம் தானே. அட சண்டாள பயலு சொல்றனா இல்லையா? அதுல அன்னைக்கு வேலூர்கிட்ட ஒரு ஊர்ல கார்ல போயிட்டு இருக்காங்க. ஒருத்தன் சொல்றான், மறந்து விடாதீர்கள் 26ஆம் தேதி அதிகாலை எழுந்து குளித்து பொட்டிட்டு சாந்திட்டு புறப்பட்டு சென்று உங்கள் பொன்னான வாக்குகளை கிணத்திலேயே போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆஹா, உலகத்திற்கு ஞானம் தந்த நாடு இந்தியா என்று பெருமை பேசுகிறோம். ஆனா உள்ளூர்ல ஒரு தேர்தல் நம்ம இவ்வளவு கேவலப்படும். இந்த தேர்தல் ஒண்ணுதான் பிரச்சனை இல்லாம நடந்தது. எங்கேயும் விளம்பரம் கிடையாது, ஆர்ப்பாட்டம் கிடையாது. அவன் தேர்தல் ஆணையம் அப்படியே போலீஸ்காரன் போறான் கரெக்டா இறுக்கி பிடிச்சு. ஒரு பிரச்சனை இல்லைல்ல. எங்கேயாவது எந்த சண்டியனாவது வெளியே வந்தானா? எவனாவது ஒரு இருத்திட்டான். சட்டம் இருக்கு. இப்ப நம்ம நாடு நல்ல நாடாத்தானே இருக்கணும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும். எல்லாம் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும். திருநாட்டில் பொது உடைமை. என்ன பாட்டு? எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமைன்னா இது அம்பானி. அவன் திறந்த பெட்ரோல் பங்கு எத்தனை இப்ப திறந்திருக்கு சொல்லுங்க கணேசன்? மூடிட்டான்ல எல்லாத்தையும். அவன் தானே, he decides the finance minister of this country. அதான ராஜேந்திரன். அம்பானி தான் அந்த நாட்டில் அவன் நிதியமைச்சராக இருக்கணும்னு திட்டமிடுறான் இல்லையா? ஏதோ நம்ம கிழவி காய்கறி வித்தி பிழைச்சிக்கிட்டு இருந்தா, இஞ்சி வித்தி பிழைச்சிட்டு இருந்தா, கரும்பு அதையும்லாம் அவன் எடுத்துக்கிறான். எந்த தலைவனாவது வருத்தப்படுறானா? அந்த கிழவி பிழைச்சிக்கிட்டு இருந்தா அதை வித்து, அதெல்லாம் அந்த மீன் வித்து பிழைச்சா, கருவாடு வித்து பிழைச்சா, அதெல்லாம் அவன் அதுக்குள்ள வந்தானா என்ன அர்த்தம்? அதான் வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும். திருநாட்டில் பொது உடைமை என்ன இருக்கிறது? கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார்னர். சிலர் விளக்கை மடியில் வைத்து மறைத்திருப்பார்.
நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார், அந்த நீசரை யார் உலகில் பொறுத்திருப்பார். பாலன அழுவோருக்கு பால் தருவோம். அடுத்து என்ன சொல்றார்? பசும் கூழன துடிப்போருக்கு சோறிடுவோம். அடுத்த வார்த்தை தான், தாயகம் காப்போரின் தாழ் பணிவோம். யார் நல்லவனோ, எவன் பெரியவனோ, எவன் ஒழுக்கமானவனோ அந்த தலைவர்களை நம்ம போற்றணும், கும்பிடணும். எல்லையில நிற்கிறான ராணுவ வீரன், அவன்கிட்ட ஜாதி உண்டா மதம் உண்டா கணேசன்? நம்ம வன்னியர், தேவர், நாடாரு, கோனார் நான் பார்க்குறாங்க, எல்லா பேரும் ஒன்னாலாம் இருக்கிறான். அதுக்கு ஒரு பாட்டு எழுதிப்பார் தெரியுமா? எல்லாம் உனக்கா. அவருடைய சொந்த படம், சிவகுமார் நடிச்சது. கருநீல மலை மேலே தாய் இருந்தாள், காஷ்மீர பனிமலையில் மகன் இருந்தான், வரவேண்டும் பிள்ளை என்று காத்திருந்தாள், வழி மீது விழி வைத்து பார்த்திருந்தாள். அடுத்து போடுவாரு, பாலூட்டும் போது அவள் நினைத்தாளா, பிள்ளை பாரதம் காக்கும் என்று வளர்த்தாளா, தாலாட்டு பாட்டில் அதை இணைத்தாளா, பிள்ளை தாயகம் காக்கும் என்று வளர்த்தாளா, வரவேண்டும் பிள்ளை என்று காத்திருந்தாள், அன்னை வழி மீது விழி வைத்து. ராணுவ வீரனா நிற்கிறான்லையா, அவன் நமக்கு உறவா தெரியுமா? நமக்கு இல்லையே, நிற்கிறானே. இந்த நாட்டில் பல விஷயங்களை தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. இந்த கார்கில் போர் வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மேஜர் ஜெனரல் சொன்னா, ராஜீவ்காந்தி வாங்கின போஃபோர்ஸ் பீரங்கினால தான் நாங்கள் இப்போ போரையே வெற்றி அடைச்சோம். அந்த குண்டு அந்த பின்னால் இழுத்து அடிக்கும், மேலே மலைக்குள்ளே போய் விழுந்தது. அவருடைய அந்த பீரங்கி இல்லைன்னா நாங்கள் தோத்துருப்போங்கிறான். அதை ஒரு பத்திரிகைக்காரன் எழுதலையே. இந்த நாட்டில் ஒழுக்கம் இல்லைங்கிற உண்மையை எழுதணும்ல. அந்த ராணுவ வீரர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கொடுத்து அதை இவனும் எடுத்துட்டானுல. அதானே இப்போ பம்பாயில் பிரச்சனை. ஆதர்ஷ் உண்டா இல்லையா? ஏன் அவன் யார்? நான் அந்த ராணுவ வீரர்கிட்ட பழகுவேன் ஐயா, ஆச்சரியமா இருக்கும். அவன் பஞ்சாப்காரன், இவனை மாப்பிள்ளன்னு கூடான் நம்மால் அவனை ஒருத்தனை சித்தப்பான்னு கூட்டுட்டுப்பான். அங்கே வந்து இந்த ஜாதி மதம் இனம், ஏன்னா ஒரு இடத்துல போய் நிற்கிறான் பார்த்தீங்களா, போர் மனையில எல்லாம் நிற்கிறான். நம்ம சௌரியமா இங்கே அதுதான் அதையும் எழுதி கேட்டுவார் அந்த மெட்ராஸ் பாட்டில். தேரோட்டம் காரினிலே ரொம்ப திமிரோடு போறவரே, எங்கள் ஏரோட்டம் நின்று போனா அவங்க காரோட்டம் என்ன ஆகும்? அதான் வள்ளுவர் சொன்னதானே, இவங்க வாங்குறதானே. அவங்க பெரிய துறவின்னு வள்ளுவர்கிட்ட ஒரு சாமியார் அறிமுகப்படுத்தினா, வள்ளுவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, உளமை இல்லைன்னா துறவி செத்து போயிடுவான்ட்டு. சாமி அவர் துறவி என்னல துறவி? அவனுக்கு பசிக்கும், பசிச்சா சோறு சாப்பிடணும். சோறு சாப்பிடனா ஞானம் வேதம் எதுவுமே படிக்காம விடுறான் பாரு இந்த உளமை ஏழை விவசாயி. இவன் சோறு போட்டா தாண்டா துறவி உயிரோட இருப்பான், குடியரசுத் தலைவர் உயிரோட இருப்பாரு, முதலமைச்சர், பிரதம மந்திரி, அறிஞர்கள், விஞ்ஞானிகள். அப்போ உலகத்துக்கு யார் தகப்பேன்னு வள்ளுவர்கிட்ட கேட்டா, உழுகிறானே விவசாயி, இவன் தாண்டா உலகத்துக்கே தகப்பேன். இவன் அதான் குண்டகுடி சாமி சொன்னாரு, எவன்லாமோ லெட்டர் பேட் அடிக்கிறான், இந்த உழவர்களையா லெட்டர் பேட் அடிக்கிற மாட்டாங்க, சுப்பையா உழவன் இவன் அடிக்கணும் லெட்டர் பேட்னார். லெட்டர் பேட் அடிக்கிற தகுதி இவனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதைத்தான் இவர் எழுதுவாரு. தேரோட்டம் காரினிலே ரொம்ப திமிரோடு போறவரு, எங்கள் ஏரோட்டம் நின்று போனா உங்க காரோட்டம். 1 கோடி ரூபாய் சாப்பிட முடியுமா சந்திரசேகர்? பணத்தை மதிக்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்ட்ட கோபுறானு பணம் இருந்தால் அப்படி கொடுத்துட்றீங்களம்மா, இருந்த ஆபத்து. மனத்தோட்டம் போடும் என்று மாயவனார் வளத்தோட்டம் பணத்தோட்டம் போட்டதடி என் கண்ணம்மான்னு எழுதுவார் எம்ஜிஆருக்கு. பணத்தோட்டம் தானே கேடு நமக்கு. என்ன சொல்றீங்க? அம்பானியை கைது பண்ண போறாங்க, டாட்டாவை கைது பண்ண போறாங்க, நீரார் அடியாவை கைது பண்ண போறாங்க. அம்பானிகிட்ட பணம் இருந்து என்னத்துக்கு? இப்போ ஏன்ட்டே 1 கோடி ரூபா இருக்கு, நீங்கள் காட்டில் விழுந்துட்டேன், புலியை சரி கட்ட முடியுமா? புலி என்னாச்சு ஒரு 1 கோடி ரூபா இருக்கு வச்சுக்கிடுங்க. என்ன புலி என்ன தாசில்தாரா? சரி கட்ட ஒரே அடியில் போட்டுரும். உங்களை காட்டுக்குள்ளே விட்டதே தப்பு. உண்டா இல்லையா? அதைத்தானே அவர் கண்ணதாசன் சொன்னார், பணம் ஆபத்துடான்னார். சொந்த அண்ணன் ஏஎல் சீனிவாசன் ஒரு தீபாவளிக்கு ஒரு துணி எடுக்க கையில் பணம் இல்லை, பிள்ளைகள் 13 பிள்ளைகள் 12 பிள்ளைகள். அப்போ ஏஎல் சீனிவாசன் பெரிய பணக்கார பட தயாரிப்பாளர். வீட்டில் போய் ஒரு பெல் அடிச்சிருக்காரு, வந்து என்னடா தம்பின்னு இருக்காரு, பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும்னா நானே சங்கடப்படுறேன்னு இருக்கான் அந்த ஆள். அப்போ தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் குடும்பத்திலே. பெட்டை கோழிக்கு கட்டி சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அது 8 குஞ்சுகள் போட்ட பின்பமே வருந்தவில்லையே தாயடா, வருந்தவில்லையே தாயடா. அதுதான் கவிஞர். இவர் ரொம்ப குழந்தை உள்ளம். கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ ஒரு படத்தை ஏற்பாடு கவிஞர் கொண்டு ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு போறாரு படம் எடுத்தோன்னு. இவர் உடனே பணத்தை எடுத்துட்டு அண்ணன் வீட்டில் போய் பெல் அடிக்கிறாரு. சங்கடப்படுறேன்னு சொன்னேன், என்ன ஒரு 5,000 ரூபா வச்சுக்கொண்டிருக்காரு.
கிண்டல் பண்றதுக்கு இல்லை, உண்மையில அவர் மனசு அண்ணன் பணம் இவர் நம்புறாரு, அவர் போய் சொல்றாரு. உங்க எல்லாத்தையும் சொல்லலையா, நமக்கு சங்கடமே பணத்தினால தானே, அந்த ஆசையினால தானே. டிவிலே போடுறானே, ஒன்னிடா பக்கத்து வீட்டுக்காரனின் பொறாமைங்க விளங்குமா நாடு. ஏல இந்த டிவிலையும் தானே படம் தெரியுது, அது எதுக்கு? அது கொம்பு வச்சுக்கிட்டு வேற ஒன்று வருது, அதுலேயே என்ன சொல்லலாம், கொம்பு முளைச்சவன் பார்க்குற டிவின்னு காட்டுறான். அதே அதுக்கு சண்டை போடுறானே. அந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிவி ஒரு வீட்டில் வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எங்கள் கிராமத்தில் ஒருத்தங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடுவோம் யான்னு. அதுலேயும் அதே தானே தெரியுது. ஆனால் ஸ்ரேயா மட்டும் நல்லா தெரியுதுங்க, உடுத்த மாட்டேங்கிறான். அவர் நல்ல பிள்ளையாக தான் இருக்கு, நம்ம பார்க்க தான் வேணும். அப்போ இப்போ ஒரு பிள்ளை வந்திருக்க வெள்ளாவில் தமிழ்நாட்டில் அப்புறம் வந்தாச்சு. நீ வயசானவன் உங்களுக்கு கல்கி, நான்லாம் இளைஞன், நீ என்னை அசிங்கப்படுத்தாத. அதுக்கப்புறம் ஜெனிலியா வந்துட்டா. அப்புறம் இன்னொருத்தி வெள்ளாவியில் வச்சு விளத்தீங்களா இல்லை வெயிலில் படாமல் வளர்த்தீங்களா? நம்ம தனுஷ் பாடுறானே, சே என்ன பேர், எவ்வளோ கரெக்டாக டாக்டர் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? நான் இதுக்காகத்தான் இந்த தூண்டிலேயே போட்டேன். 2 சிக்கு தான் பார்த்தேன், 2 டாக்டர் சிக்கிட்டேன். ஆஷிகா போன்னு சொல்லி விவரம் இல்லை சண்டாளங்களா. திருவள்ளுவர் எந்த ஊரில் பிறந்தோம்னா ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான். மகாத்மா காந்தி தாய் பேர் ஒருத்தனுக்கும் தெரியல. ஆஷிகா போன்ஸ்லேங்கார், மோதிலால், சிவகுமார் கரெக்ட் அப்படிங்கார். இவர் எம்எஸ், அவர் எம்டியா? அவர் எம்எஸ், இவர் எம்பிபிஎஸ் இருக்குது. எம்எஸ் நிறைய அறுவை சிகிச்சை பண்றாருன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஆசிகா அவர் கல்கி, தமன்னாங்க அப்பல. யுவர் ஓல்டு மேன். தமன்னாலாம் முடிஞ்சு போச்சு, நீ அதெல்லாம் இப்போ சொல்லாது. நீ எப்போ கரண்ட்டில் இருப்போது என்ன கல்கி? ஏன்னா நீ தான் கரண்ட் அவதாரம் கடைசி. கல்கி தானே கடைசி அவதாரம். அதை வச்சும் பாலச்சந்தர் ஒரு படம் எடுத்து அசிங்கப்படுத்தி விட்டாரா? ஒரு சின்ன பிள்ளைய அவள் இஷ்டத்துக்கு பிள்ளை தளம்பரவட்ட கொடுக்க மாட்டேன்னால அந்த பிரகாஷ்ராஜ் வச்சு ஒரு கூத்து. ஐயர்ட்டெல்லாம் சண்டை போடும். ஆனால் நல்லவர் நம்ம குற்றம் சொன்னால் அவர் சொல்லுவார். கண்ணதாசன் சொல்றதுக்கு முன்னால் கொடுத்துருவாங்க. அந்த 7 சுரங்களுக்குள் எத்தனை ராகம், இதய சுரங்களுக்குள் எத்தனை கேள்வி, வாழும் மனிதருக்குள் எத்தனை கலகம். என்ன பாட்டுது இந்த ஸ்ரீவித்யா? எவ்வளோ அழகு பிள்ளை. கமல் ஏமாத்தின 10 பிள்ளைகள் அதான் முத பிள்ளை. நல்லவன் கமல், சிறந்த நடிகன். வாழ்க்கையிலையும் அவனை மாதிரி நடித்தவங்க என்னையா இவனெல்லாம் எனக்கு புரியலையா. அவன் ஆம்பளை இல்லைன்னு எல்லாரும் சொன்னாங்க, பிள்ளை பரலன்னு. வாணி கணபதியை விலக்கி வச்சான். அப்புறம் இந்த சரிகான் ஒரு வடநாட்டு பிள்ளையை கல்யாணம் பண்ணா 2 குழந்தை பற்றி இவன் ஆண்மையான புரியா. அவன் மாடியிலிருந்து வந்து காயப்பட்டானோன்னு அவளை ஒதுக்கிட்டான். ஐயா ஒன்றுமே இல்லாமல் சென்டென்ஸ் இப்படி ஆரம்பிக்கும். நம்ம எவ்வளோ பெரிய கல்னை எது என்ன எது என்ன எதும்மா? இல்லை ஏதோ கேட்டிங்களே, இல்லை ரொம்ப நாள் பழக்கமா, அதாம்மா எதும்மா. திரும்ப இந்த பாருங்க, இது உங்கள் திருக்குறள் வேலையெல்லாம். அதுக்கு திருவள்ளுவர் எழுப்பா, திருக்குறள் வேலை என்ன வேண்டாம் சொல்லுங்க என்ன. அப்புறம் புரிஞ்சுக்கணும், ஏம்மா எனக்கு அந்த அம்மா தெரியவே தெரியாது, அது வந்து இல்லையே, ரொம்ப குழஞ்சு பேசிட்டு இருந்தாங்களாம்மா, அதான் பெண்கள். அது நம்மளை சந்தேகப்படலவா? இவன் என்னுடைய உடைமை பொருள், இவன் எனக்கு உரியவன், எனக்கு மட்டும் என்று இந்த உலகம் தீ வளர்த்து என்னை இவனிடம் தந்தது. இவன் இன்னொருவருக்கானவனா ஆவதனால் 2 சிக்கல் ஏற்படுது. முதல்ல நான் இவனுக்கு சரியா இல்லைன்னு என் மேல பழி வரும். அப்புறம் என் கணவன் ஒழுக்கமற்றவன் என்று இவனை குற்றம் சாட்டுகிற பொழுது நான் அல்லவா அவமானப்படுவேன் என்று பெண்கள் கருதுவனால தானே கேட்கிறாங்க. 1.5 வருஷம் அவங்களும் எங்கேயும் போல, ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன். அவங்களே கவனிச்சு மரணம் உறுதி என்று சாந்தா மேடம் சொல்லி நான் கூட்டு போல. அவங்க திருநெல்வேலிக்கு போகணும்னா என்னையா வாழ்க்கை, கழுதப்பைய வாழ்க்கை. இறந்துட்டாங்க, அழுதுகிட்டே இருந்தேன், பசிச்சுட்டியா, எவ்வளோ கேவலமான வாழ்க்கை. அவளுக்காக அழுறேன், என் வயிறு பசிக்குது. மனசு சொல்லுது யாராவது வந்து நீ சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லு. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளை கேள் என்றால் ஏலாய். ஔவையார் சொல்றா, வயிறே ஒரு நாள் சாப்பிடாம சொன்னா கேட்க மாட்டுக்க, 2 நாள் சாப்பாடு உன்னோட வாழ்றது அரிதுங்கிறா. கேவலம் தானே. இறந்து மறுநாள் நமக்கு பசிக்குது ஐயா, என்ன மனித வாழ்க்கை? அதைத்தான் அந்த வாழ்க்கை என்பது வியாபாரம். வரும் ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும். இந்த வாழ்க்கையை அவரை மாதிரி சுவைத்து நகைச்சுவை ஒரு மாதிரி யார் பாடியிருப்பா? நான் சொல்லிட்டே வந்தேன்னா, அந்த நீரோடும் பொய்கையிலே நின்றாடும் மானே, நெய்யூரும் கானகத்தை கைகாட்டும் மானே, தாலா எது பார்மகளை பார். அதில் ஒரு வரி போடுவார் பாருங்க, நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலேம்பாங்க. அந்த பிள்ளை பதில் சொல்லும், அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. மறந்துடாதீங்க, புரிஞ்சுக்கணும். இதை நான் சொல்லது புரியுதா?
காதலனும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலேன்னு. அந்த பெண் என்ன பதில் சொல்றா? டே, ஒரு மனைவிய முழுமையாக மகிழ்ச்சியாக உடல் சார்ந்து முளம் சார்ந்து ஒருத்த வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கடா, அது கருணைங்கிறான். அந்த பெண்ணுக்கு ஆண் செய்ய வேண்டிய கருணை, நீ அந்த கருணை எனக்கு செஞ்சே இல்லை, அதனால தான் என்ன பண்ணேன், நான் பரிசளித்தேன் தொட்டிலின் மேலே. அதுக்கு முன்னால் ஒரு படத்தில் சொல்வாவா, நான் என்னையே அழித்தேன் அவனிடம், அதில் நானும் மகிழ்ந்தேன் பல முறைப்பா. எவ்வளோ பெரிய மனுஷன் இது! அது நான் சொல்ல செய்தி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த உடல் சார்ந்த வாழ்க்கை என்பது கருணைங்கிறான். பெண்களுக்கு ஆண்கள் செய்கிற கண்ணதாசன் தானே சொல்ல முடியும். இப்படி தாலாட்டு பாட்டு எழுதிட்டு வந்து இருவர் உள்ளத்தில் எழுதுவார் தெரியுமா? எம்.ஆர். ராதாவும் டிபி முத்துலட்சுமி பாடும். புத்தி சீகாம நீ பெற்ற பிள்ளைன்னு வரவர், இது புன்னகை செய்யுது சின்ன பிள்ளை அத்த சொல்றாரு. ஆறாவதா வந்த செல்ல பிள்ளைன்னு பாடுவார். ஆறாரோ அரி ஆறாரோ அட அசட்டு பய உள்ள ஆறாரோம் பாரு. யார்? எம்.ஆர். ராதா. புருஷ மனசுல பூத்திருந்தேன், தினம் பொழுதும் இரவுமா வாழ்ந்திருந்தேன், வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்தேன், இப்ப வயசு 26 ஆச்சுப்பா அந்த அம்மா. இது அவரு உடனே அந்த உடனே இவர் திரும்ப பாடுவார் எம்.ஆர். ராதா. ஆறாரோன்னு பாரு, அசட்டு பய உள்ள ஆறாரோம் பாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுவா, புருஷ மனசுல பூத்திருந்தா சொல்லிட்டே வந்துவா, கரெக்டுன்னா சொல்லுவா, குழந்தை நிறைய ஆயிட்டேன்னு வருத்தப்படுவா. ஆசைக்கு பிள்ளை ஆராய்ச்சியும்பா. இவர் சொல்லுவார், அடுத்து தடை செய்ய ஆராய்ச்சி. அதான் அந்த இடத்துல ஒரு குசும்பு வைப்பார். ஆசைக்கு பிள்ளை ஆராய்ச்சின்னா அடுத்து தடை செய்ய ஆராய்ச்சின்னு அடுத்தால என்ன விடுவார் தெரியுமா? நம்ம ஆசையுடன் பேசி நாளாச்சும் பாரு. அந்த அம்மா சொல்லும், ஆபத்து அங்கேதான் உருவாச்சு, ஆனாலும் துண்டுது பாட்டு பாரு. என்னது? ஆனாலும் துண்டுது பாட்டு. அடுத்தது நீ என்ன தாலாட்டு பாரு. ஒவ்வொரு பகுதியும் ஒரு கிளப் டான்ஸ்ல எழுதுவாரு. விஜயலலிதான்னு ஒரு அம்மா ஆடும். அப்போ இதுவரை ஆண்களை தொட்டதில்லை, எல்லாரும் சரி, பிள்ளை 2க்கு மேல் நான் பெற்றதில்லை பாவா. கிளப் டான்ஸ்ல ஆட வரலாம், ஆடும் பொழுதே ஆடல் படம், பாட வரலாம், பாடும் பொழுதே பாடம் வரலாம். தேயும் நிலவு தேயும் மறைக்கும், தென்றல் அடித்து ஓயும் மறைக்கும், பாயும் இளமை பாயும். ரசிக்கணும். கே.பி. சுந்தராம்பாளுக்குன்னு எழுதியிருப்பாள. எனக்கு ஒரே ஒருத்தன் கே.பி. சுந்தராம்பாள் ஐநா சபையில் பாடலை எப்படி இருக்கும்? மகாகவி காளிதாஸ் பார்த்துருக்கீங்களா? கவிமணி, காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாய் ஒரு மொழி சொல்லுது. அது அந்தம்மா பாடி. எங்குள்ள ஒருத்தன் பரமசிவன் ஒருத்தனுக்கான், ரொம்ப ரசிப்பான் சினிமா. அவன் தான் சொல்லுவான், திருச்செந்தூருக்கு போயிருக்கான், என்னுடைய நூலில் எழுதியிருக்கேன், மணிகண்டம் படிச்சிருக்கலாம். திருச்செந்தூருக்கு போயிருக்கான், திடீர்னு வந்து எழுப்புறான். என்னென்ன, வாடா முருகனை பார்க்க போனேன், சாயங்காலம் போலான்னு. சாயங்காலம் முருகன் இருப்பானோ மாட்டானோன்ட்டான். நான் சொன்னேன், எதுக்குன்னு? கே.பி. சுந்தராம்பாள் வந்திருக்கா, அவபாட்டுக்கு வேலை வா காவலா கந்தான்னு அவன் பாட்டு கூட போயிடுவான், வேலை போட்டுட்டு விளங்காத வேலை வாழை எப்பவுமே பார்த்துரும். கேபிஎஸ் எப்படி ரசிச்சிருக்கான் பாரு. திருவிளையாடல் படத்தில் பார்த்தீங்களா? சிவபெருமானா சிவாஜி கூடுவார், சாவித்தில் வேணா இந்தம்மா வந்து வேலைவா கந்தா முருகான்னு நின்றுவான் தெரியுமா முருகன் இல்லையா? எப்படி கேபிஎஸ்? பல்லக்கு பரிவாரம் படையுடன் முடி உந்தன் சொல்லுக்கு விலையாகுமே, மகனே உன் தோளுக்குள் புவி ஆடுமே. கண்ணதாசனுக்காக எழுதிக்கிட்ட பாட்டு அது. ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் சீர்பெரும் கவி வாடுமே, மகனே தெய்வத்தின் நிலை மாறுமே. யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கு ஒரு நாள் உண்டு, அதுவரை பொறுப்பாயடா மகனே என் அருகினில். எட்லமா பாடும் அது. அது இந்த நாகூர் அனிஃபால்லாம் என்ன பாட்டு அவரு. நம்ம என் கட்சி மாதிரி அவங்க கட்சியிலையும் தோக்கும் போது சீட்டு கொடுத்தாங்க அவருக்கு. காங்கிரஸில் தோல்க்கும்னு தெரிஞ்சா என்ன கூட்டுருவாங்க. அந்த தொகுதியில் நீங்கள் தான் ஆச்சு நிற்கணும். சரி, இன்னும் 2 சொத்தை விற்க ஏற்பாடு பண்ணிட்டானுவோ, நாங்களும் வந்தே மாதிரன்னு இன்னும் 2 வயக்காடை ஊற்றுட்டு அதானே நாகூர் அனிஃபா. என்னம்மா பாடுவார் அவர் மாதிரி பாட முடியுமாயா? திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூடி நிற்பர் கோடி
அல்லாஹ் தாலாவை பாட கொடுத்த உங்க வாயினால கண்ட மாதிரிலாம் பாடி வீணா போயிட்டேளா தான்ட்டேன் ஒரு தடவை. கெட்டி பிடிச்சிக்கிட்டு ராமன் அப்துல்லா படத்தில் பாடினாரு என் பையன் அங்கே இணை இயக்குனர் பாலுமேந்திராட்ட. பாலுமேந்திரா சொல்லியிருக்காரு நெல்லைக்கண்ணன் ஐயா பையன்னு. கெட்டி பிடிச்சிக்கிட்டாரா என் பிள்ளைய. பிடிச்சிக்கிட்டு அப்பா என்ன மாதிரியே படம் அத்தா, அத்தா பிள்ளையா நீங்கன்றாரு. என் பையன் என்ன சொன்னான், அன்பாலாம் இருந்தார், கெட்டிலாம் பிடிச்சாரு, கழுது அந்த தாடியை வச்சு என் மூஞ்சியில தேய்னு தேய்ச்சிட்டாரு. இவன் கிண்டல வர. அதான கேபிஎஸ். பல்லக்கு பரிவாரம் படையுடன் முடிவுந்தன் சொல்லுக்கு விலையாகுமே ஆகுமே ஒரு சுத்துவா உன் தோளுக்குள் புவி ஆடுமேம்பா. ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் ஊருக்கு கதை. எத்தனை வயசு இந்த அம்மாக்கு? சங்கரங்கோயிலில் கச்சேரி பண்ணிட்டு இருக்கு. காலையில் விடிஞ்சிடுது, கோயில் யானை வெளியே வருது. கஜானனம் பூத கணாதி சேவிதம். எங்களுக்கெல்லாம் என்ன, இந்த அம்மா பாட போய் தான் யானை வருது நாங்கள் நம்புகிறோம். கடவுளை நம்பி கும்பிடுங்க ஐயா. நம்ம சாமியார்களே நம்பலையே. ஆனால் கொங்கு மண்டலத்தில் தான் சாமியார் நிறைய இருக்கான். கோயம்புத்தூரில் போனால் எங்கே பார்த்தாலும் இங்கே ஒரு சாமியார் உனக்கு வாழ நான் சொல்லி கொடுக்கேங்க. நான் தான் வாழ்ந்துக்கிடுவேனே, நீ ஏன் சொல்லி கொடுக்கணும்? உனக்கு தெரியலங்கானே. அவனை கொன்ற வேண்டாமா அந்த சாமியாரை? நமக்கு என்ன அவன் பயிற்சி அளிக்கிறது? என் மனசை நான் தான் கட்டுப்படுத்த முடியும், சந்திரசேகரன். இன்னொருத்தர் கட்டுப்படுத்த முடிச்சா அவன் ஹி மேபி சைக்காஸ்டிஸ்ட். அப்படி தானே டாக்டர்? அவன் மனநல மருத்துவராக இருக்கணும். இவன் சாமியார் யார் என்ன கட்டுப்படுத்த? வடக்க ஒரு சாமியார் ஆசிரமத்தில் இருந்திருக்காரு. ஒரு கோனார் பொம்பளை பால் கொண்டு வந்திருக்கா. கங்கையில் வெள்ளம் கூடிட்டுது, திரும்பி போகணுமே சாமின்னு இருக்கா. ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு போன்ட்டார், போயிட்டான். மறுநாளும் பால் கொண்டு வந்துட்டான். சாமியார் கேட்டார், வெள்ளமாக இருக்க எப்படி போன? நீ தானே சாமி ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுன்னு போனேன். ஆற்று மேலே நடந்து போயிட்டான், பால் கொண்டு வந்துட்டேன்னு. சாமியார் நம்பிக்கை இல்லாமல் தான் சொல்லியிருக்கான். அவன் நம்பி போயிட்டான். சாமியார் கொஞ்ச நேரம் பார்க்க, அவள் போகிறா ஓம் நமச்சிவாயன்னு ஆற்று மேலே நடந்து. சாமியார் போனவன் என்ன பண்ணான், 2 வேட்டியும் தூக்கிட்டு ஓம் நமச்சிவாயன்னு விட்டான். 6 இழுத்துட்டு போயிட்டுது. சிவபெருமான்ட்ட போய் என்னன்னு கேட்டான், என்ன நம்பாம வேட்டியை தூக்குனேலால நனைஞ்சிரும்னு. நனையாது. அப்படி சாமி கும்பிடாதீங்க. பழனிக்கு போனால் எல்லாரும் பக்தியாக சாமி கும்பிட்றான். பத்திகளா கணேசன்? பழனிக்கு போனாலும் எவ்வளோ பக்தியாக இருக்கான். அந்த விஞ்சில் ஏறிடுறான் பத்திகளா. இந்த கம்பியவே பார்க்கான். கணபதி தம்பி மேலே இருக்கான், அவனை நம்பி இவன் போல கம்பியவே பார்க்கான். நெஞ்சக்கணகளும் நிகழ்ந்து தஞ்சத்தருள் சண்முகனு கேள்சை செஞ்சர் புனி மாவளை சிறந்திடவே பஞ்சக்கரவான விதமாக ஆடு முறிவேல் நிச்சயம் போட முடியும். நான் சொன்ன மாப்பிள்ளை என்ன விஷயம், ஒரு பிரி விட்டுருக்க மாதிரி இருக்குங்க. பொய் சொல்ல எங்கள் தலைமை இருக்கார் வாழப்படையார். இவர் நானும் ஒரு 20 எம்எல்ஏவோட போனோம். அதில் நான் சும்மா இருக்கான். வாழப்படையார் சொன்னேன், என்னாச்சு இந்த கம்பி வந்துட்டுனா 20 தொகுதியில் இடைத்தேர்தல் வரும்லான்னு. வரும்போது ஒரு எம்எல்ஏ கூட அதில் ஏறல, நடந்தே வந்துட்டான் எல்லா பேரும். அதில் ஒரு பயிலுக்கு என் ஜாதகம் தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு வாக்கில் வேலையாக சொன்னால் பழிச்சிரும். அவன் நல்ல பையன் இல்லை. இவர் நான் தான், இவர் தைரியமாக வருவார். நான் இவர் மட்டும் தான் கீழே சிரிக்கிறாரு. ஓ அவனை போகிற நடக்க விட்டுறேன்னா நான் சொன்னால் அவன் ஏன் நடக்கான்? அப்போ அவன் சாமி கும்பிட வரல. உங்களுக்கு சொல்லித்தரேன், கடவுளையே கும்பிட வேண்டாம்யா, பெற்ற தாய் தந்தையை கும்பிடுங்க. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லைன்னு இல்லையா? அவள் அடித்தோட மறுப்பவர் மனிதன் இல்லைன்னு. பெண்களை பற்றி நான் சொல்ல 300 நாள் சுமந்தா தான் ஏன் தெரியும். திருக்குறள் முனுசாமி நல்லா சொல்லுவாங்க, ஆம்பளைக்கு ஏன் கற்பம் வைக்கலை? அவர் பேச்சு கேட்டுக்கல திருக்குறளார். அவன் குளோக்கு ரூமில் அதை கலத்தி வச்சுட்டு போயிடுவான் பாரு. பொம்பளை தான் அதை தாங்கி பெற்றெடுப்பார். வாழ்க்கையை சுவைப்பது கண்ணதாசனால் மட்டும்தான் முடிஞ்சது. அவ்வளவு சங்கடங்க அவருக்கு. நான் போகும் பாதையில் 4000 முட்கள், அவை நான் போட்டதும் பார், நான் தான் போட்டதும் பார். இந்த சௌந்தரா கைலாசம் ஒரு பாட்டு எழுதி போட்டு, தவறான போதையிலும் கவி பாடும் மேதையவன் தவறாது தாளம் விழுமேன்னு. அப்பதான் சொன்னார், மானுடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவது என் வாடிக்கையான வழக்கம். மலை அளவு தூக்கி உரன் கடல் அளவு தாழ்த்துவதில் மனிதரில் நான் தேவ மிருகம்னார். ஏன்னா மாபூசி சொன்னார், மனுஷங்களை பாடாதையா, நீ பாடினா அவன் மாறிடுறான். அப்புறம் நீ திட்டுறன்னு சொல்றான ஒளி அவன் மாறிட்டதை அவன் சொல்ல மாட்டேங்கிறான் பார். அப்பதான் ஓஹோ ஓஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை விட்டு பொய்களை வாங்கி உருப்பட வாருங்கள் பார் சொல்லுவார்ல. இப்போ என்கிட்ட ஒருத்தன் கேட்டான், நீங்கள் ஏன்னாச்சு ஜெயிக்கலைன்னாலும் அவர் தான் எழுந்தார், புத்தி உள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை. அதோடு நிறுத்தலாம் அந்த செட்டி, வெற்றி கண்ட மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. சந்திரபாபு தான் பாடுவான் அதை. அவன் ஒரு பெரிய மேதை இல்லையா? அவனுக்குன்னு ஒரு பாட்டு எழுதிப்பா தெரியுமா? பிறக்கும் போதும் அழுகின்றாய்
இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. என்ன பாட்டு! இரவின் கண்ணீர் பனித்துளி என்றால் முகிலின் கண்ணீர் மழையென சொல்வார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும். இயற்கை சிரிக்கும். சந்திரோ எங்கூர் மீனவன், தூத்துக்குடி. யாரு அவன்? நடிகர், 2வது நடிகர் அவனை குமுதம் எழுதிச்சு, அந்த கவலை இல்லாதவன். இவர் எழுதின பாட்டு. சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண்மையினை வாழ விட மாட்டாயோன்னு கேட்பார். அது மாதிரி கீதைய அவ்வளவு சுருக்கமா எவையா தந்தான்? என்ன பண்ணிக்கண்ட? மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனை காட்டினான், கண்ணனை தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான், காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க என்ன பொழுது நான் அவர்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? அந்த கண்ணன் தாயா இருந்து அவ்வளவு கீதையும் இவ்வளவு சின்னதா உங்க பாட வச்சிருக்காங்க. கீதை அவர் என்ன மாதிரி தான் உண்மை பேசி ஒரு லட்சியம்னு என்ன சொன்னார்? போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதொரு கழுத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரினும் நில்லேன் அஞ்சே. தெளிவா இருந்தார். குடி வேற. பிள்ளைகள் பூரா காமராஜ்கிட்ட போய் அழுதுச்சு, அப்பா ரொம்ப குடிக்கிறாங்கன்னு. இவர் என்ன பண்ணிட்டார்? காமராஜ் அவன் பெரிய மேதையா இருக்கானே, குடியார மாட்டான்ட்டார். இதை இவர்கிட்ட யாரோ சொல்லிட்டான். இவர் வானதிபதி பதவிக்கு வந்து அழுதுட்டு இருக்காரு. திருநாவுக்கு செட்டியார் நான் போய் பார்க்க போறேன். அழுறாரு சின்ன பிள்ளை மாதிரி. என்னங்கய்யான்னு, பெரியவர் என்ன குடியாரன்னு சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப அமைதியாக கேட்டேன், குடிக்க மாட்டீங்களான்னு. நிமிர்ந்து உட்காந்துட்டார். அண்ணே நீங்கள் குடிக்காம பெரியவர் உங்களை குடியாரன்னு சொன்னால் தப்பு. என்னண்ணே என்ன நான் முட்டாப்பையாங்கிறத நீர் வரும்போதெல்லாம் நிரூபிக்கிறேருங்கிறார் ஏன்ட்ட. உடனே கிளம்பி காமராஜ்கிட்ட போயாச்சு. அவர் எப்படி ஆளு? பிள்ளையெல்லாம் வந்திருந்தது, மணிமணியா பிள்ளைய பெற்றிருக்கிய, என்னத்தை செய்ய, பிள்ளை குட்டினா எனக்கு என்ன தெரியும் முட்டாப்பையலுக்குங்கார். எப்படி எனக்கு என்ன தெரியும்? அதுக்கு அழுது எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, என்ன பண்ண நான் என்ன சொல்ல, நீங்க மேதையா இருக்கிய, அவர்கிட்டே சொல்ல நீ மேதையா இருக்கிய, குடியார மாட்டியாவும் இருக்க, நான் என்ன பண்ணேங்காரு. இவர் அப்புறம் ரசிக்கிறாரு. என்னன்னு, இந்த நம்ம தென்பாண்டி நாட்டில் தான் குடியார மட்டையம்மா பத்தியா, அதைத்தானே சொல்றாருங்காரு. இப்போ அப்புறம் வந்து அந்த ஒரு பாட்டு நினைவு இருக்கா? காலமிது காலமிது கண்ணுரங்கு மகளே, காலமிதை தவறவிட்டால் அந்த ஒரு அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்ய மாட்டுக்கு இந்த 2 அந்த 5 வயசான உடனே அது கடைசியில் சொல்றிய நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய வயசு தான் அது கடைசி. இந்த இடையில இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுல அப்புறம் தான் சொல்லுவார், 12 வயது வந்தால் கண்ணுறக்கம் இல்லை அடி 7 மொழிகளுடன். அதுக்குள்ள ஒரு செய்தி வைக்கிறான். அதான் கவிங்க. நீ பள்ளிக்கூடத்தில் படிக்க போனா என்ன பண்ணும்? இந்தியாவின் மொழிகளான 14 மொழியும் படிங்கிறார். 7 மொழிகளுடன். அதை படிக்காத இதை படிக்கான்னு சொல்லல அவர். ஏன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு பாரதி சொன்னான்னா, பாரதிக்கு 8 மொழி தெரியும். 8 மொழியும் பழுதர கற்று துறை போனவன். எழுதுவான், பேசுவான். பாரதிக்கு பிரெஞ்சு தெரியும், லாட்டின் தெரியும், சான்ஸ்கிரிட் தெரியும், மலையாளம் தெரியும், தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், கன்னடம் தெரியும். அதனாலதான் யாம் அறிந்த மொழிகளை யான் படித்தேன்னு சொல்லல. படிக்கிறது வேறு, அறிவது வேறு. அவன் அதனால யாம் அறிந்த மொழிகள் இல்லைங்கிற அதைத்தான் சொல்லாரு. 12 வயது வந்தால் கண்ணுறக்கம் இல்லை எழி 7 மொழிகளுடன் மாறும் கன்னிமனம் மாறும் கண்ணன் முகம் தேடும். அப்ப தூக்கம் என்பது ஏது? அப்புறம் தான் நினைத்த காதலனை சேர வரும்போது தந்தை அதை தடுத்து விட்டால் கண்ணுறக்கம் ஏது? அப்புறம் மாலையிட்ட கணவன் வந்து சேலை தொடும்போது மங்கையரின் தேன் நிலவில் கண்ணுறக்கம் ஏது? 2 திங்களிலும் பிள்ளை வரும்போதும் அன்னை என்றும் வந்துவிட்டால் கண்ணுறக்கம். நல்ல யோசிங்க, பெண்கள் நமக்கா எவ்வளவு பெரிய தியாகமான வாழ்க்கை வாழலாம் யோசிங்க. விளையாட்டு இல்லை, சும்மா பெண்களை
சொல்லக்கூடாது. அதனால தான் கடவுள் பூரா விவரமாக இருந்திருக்கான் நம்ம நாட்டில். சிவபெருமான் பாதியை கொடுத்துட்டான், திருமால் மார்புக்குள்ளே வச்சுட்டான், பிரம்மா நாக்கில் வச்சுட்டார். அதுக்கு என்ன அர்த்தம்? மனைவிக்கு சரிபாதி வாழ்க்கையில் கொடு, உன் மனசில் சிந்திக்கிற சிந்தனையிலே மனைவியை கலந்து சிந்தி, நாக்கை சுழட்டி ஒரு செய்தியை சொல்லும் பொழுது மனைவியை கலந்து அந்த செய்தியை சொல்லு. அதுக்கு தான் இவன் பாதி கொடுத்தான், அவன் நெஞ்சுக்குள்ளே வச்சான். நம்ம சாமியெல்லாம் சும்மா ஒன்றும் வைக்கலை. உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறேன், சாமி கும்பிட போகிறீங்களா, மனைவியை கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா சாமியே மனைவியோட தானே வராரு. பாதி பேர் கூட்டே போக மாட்டேக்கான். என்னன்னு கேட்டால் அதில் ஒரு பேர் சொல்கிறான், அண்ணாச்சி முருகன் மாதிரி போட்டுமாங்க. எவ்வளோ அயோக்கிய போய் பார்த்தீங்களா அவன். சாமி மாதிரி போனால் முருகன் மாதிரிங்க. நான் சொன்னேன் பிள்ளையார் மாதிரி போனால் மாட்டோம்னா டேஞ்சர். அந்த காலம் இது காலம், அதெல்லாம் பெரிய காவியம் இல்லையா அது? காலம் இது காலம் இது. எத்தனை பெரிய மனிதனை நம்ம பெற்றிருக்கிறோம். அவர் வாழை கண்ணதாசன் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சந்திரசேகர் சொல்லிடுறேன், நீங்களாம் முதல்ல சொல்லிட்டீங்களே திட்டுவோம்னு. இந்த பட்டத்தை எல்லாம் கொடுத்த உடனே திரும்ப கொடுத்துடணும். இதெல்லாம் கொலை பண்ணுறதுக்கான ஏற்பாடுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஒரு விதமாக நம்மளை கொல்ல பார்ப்பாங்க. நம்ம எஸ்கேப் ஆயிரும். எனக்கு இந்த 2 பல்கலைக்கழகத்துலேருந்து எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறோன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன் வேணான்ட்டு. அண்ணாமலையிலையும் கேட்டாங்க, அழகப்பால உமையாள் ராமநாதன் சொல்லிச்சு, நான் உயிரோடு இருக்கும்போது என் பிள்ளை நான் தந்துறேன், இல்லைம்மா வேணாம் டாக்டர் பட்டம் வேணாம். இல்லை என்ன இருக்குது கழுத, இந்த கலைமாமணி பட்டம் எல்லாரும் வச்சுருக்கான். இந்த தென்னமணியில் மதி கார்ட்டூன் பட்டம் தான் தெரியுமா. இந்த குப்பை பிறக்கிற பேரில் சொன்னான், அண்ணே இங்கே 2-3 கலைமாமணி விருது கிடக்குங்க. அவன் எங்கூர் பையன், எனக்கு சொந்தக்கார பையன் அந்த மதி. இந்த வைத்தியநாதன் சொல்லுவான், இவன் ஏதாவது கார்ட்டூன் போட்டு அவங்க என்ன பாப்பாரு நாயன்னு எழுதுறாங்கன்னாம்மா. அவன் மறுநாள் இன்னொன்று போட்டான், முதல்வருக்கு முன்னால் யானை, புலி, சிங்கம், கரடி, பாம்புலாம் நிற்கி. முதல்வர்கிட்ட கேட்க, நாங்களும் தான் சினிமாவில் நடிச்சிருக்கோம், எங்களுக்கும் கலைமாமணி கொடுங்குது. என்ன சங்கடம்னா, கஞ்சா கருப்புக்கும் கலைமாமணி விருது, கலாப்பிரியாவுக்கும் கலைமாமணி விருது. அவன் கவிங்க இந்த மாப்பிள்ளை கலாப்பிரியா கூட்டம் மாப்பிள்ளை, இந்த அல்பபெட்டிக் ஆர்டர் நீ கஞ்சா கருப்புக்கு முன்னால் வருவியா பின்னால் வருவியான்னு தெரியாமல் வாங்கலையான்னா. விருதுகள்லாம் யார்கிட்ட வாங்கணும்னு ஒரு தகுதி இருக்கு, யார் நமக்கு தரணும்னு தகுதி இருக்கு. கம்பன் மாதிரி இருக்க வேண்டாமா, மன்னவனுடைய வடநாடு உணதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்னை விரைந்தேற்று கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குணம். கம்பன் யார்கிட்ட? சோழன்ட்ட சொல்ல, போடா நீ சோழா, என்னடா நீ மன்ன, நீ இல்லல எனக்கு. இப்போ நான் அறிங்க, நான் உலகத்தில் எங்கே போனாலும் என்ன மதிப்பாக மன்னனும் ஆசர கற்றோனும் சிறுதூக்கில் மன்னனில் கற்றோனே சிறப்புடையோ மன்னோருக்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு. இப்போ நான் யாரியா? நான் SSLC பாஸ் பண்ணதை எங்கள் வீட்டில் விழாவாக கொண்டாடினாங்க. அதுலேருந்து என்னுடைய புகழ் உங்களுக்கு தெரியும். திருச்செந்தூரில் பாலை விஷயம் நடந்துட்டு இருக்கு. மாலை முரசு வந்த புதுசு SSLC தேர்வு முடிகள்னு போட்டான். எங்கள் வீட்டில் ஒரு ஓட்டுநர் கோனார், ரொம்ப நல்ல ஆள், இன்னும் இருக்கார், 90 வயசாச்சு. எனக்கு முன்னால் அந்த ஆள் போய் பேப்பர் வாங்குறாரு. என் மேலே அவ்வளோ அன்பு இருக்கு. என்ன கோனாரே இவ்வளோ வேகமாக ஓடுறியா, எப்படி நீங்கள் தோற்று போயிடுவியா? அதுக்கு தான் போய் என் நம்பர் மட்டும் இருக்கு. அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு. எனக்கு முன்னால் இருந்த பையன் முரளின்னு ஒரு பையன், அவன் தான் மாநிலத்தில் முதலாவது வருவான்னு எதிர்பார்த்தாங்க. எனக்கு அடுத்த பையன் மாவட்டத்தில் முதலாவது வருவான்னு எதிர்பார்த்தான். அவன் 2 பேரும் ஃபெயில், நான் பாஸ் பண்ணிட்டேன். விதி விளையாடுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எங்கள் கிருஷ்ணசாமி நாயுடு ஹெட்மாஸ்டர் மோசமாக, அவங்களாம் ஹெட்மாஸ்டராக பெரிய சண்டை வந்துட்டு அவங்க ஃபெயிலாட்டாக நான் என்ன பண்ண முடியும்? நீ எப்படி பாஸ் பண்ணேன்னு கேட்காரு. நீ ஒரு ஹெட்மாஸ்டராகவேன்னு கேட்டனா, நான் பாஸ் பண்ண. அவனுக்கே வருத்தாங்க ஹெட்மாஸ்டருக்கு. அவர் அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தார் என் மேலே. நான் ஹெட்மாஸ்டருடைய நம்பிக்கை பொய்க்க வைத்த சண்டாளன் நான். எங்கள் தந்தையார் சிரிக்கிறாங்க. கோனார் என்னப்பா கேட்குறான், நான் பாஸ் ஆனதை ஒத்துக்க மாட்டேங்கிறான், நீ விடப்பா சாமியை கும்பிடு. அப்புறம் தான் ப்ரீ யூனிவர்சிட்டியை போய் சொன்னாங்க 61. அது ஒரு தடவை போங்களேன். நான் போகலைன்னு, ஒரே ஒரு வருஷம் போங்கப்பா, வீட்டில் எல்லாரும் கல்லூரி போயிட்டான், நீங்கள் போகலைன்னா. அதை தோத்தாச்சு. தோத்துட்டு வெள்ளை பேண்ட் சட்டி போட்டு எங்கள் பங்களா வாசல் நிற்கிறேன். கடையிலேருந்து வந்தாங்க, தோத்துட்டுதா 10 ரூபா சினிமா போட்டாங்க. பெரிய 10 ரூபா நோட்டு இருக்குது தெரியுமா அந்த காலத்தில். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஃபெயிலாக இருக்கான் சினிமா போச்சு. எங்கள் அப்பா சொல்கிறாங்க, தோத்ததை எவ்வளோ மகிழ்ச்சியாக சொல்கிறான் பார்த்தியா, இவன் எதிர்காலத்தில் உலகம் புகழுகிற பிள்ளையாக வரப்போகிறான், உனக்கு தெரியாது. உன் பிள்ளைலாம் பெரிய பதவியில் இருப்பானுங்க, அவனுங்களை எப்படி அறிமுகப்படுத்துவான் தெரியுமா? நெல்லைக்கண்ணனுக்கு அண்ணன் அறிமுகப்படுத்துவாங்களே ஒழிய இவனை எவனுக்கு. இந்த எங்கள் அண்ணன் ஜென்ரல் மேனேஜர் ஸ்டேட் பேங்கில் சொல்லுவார், இல்லைங்க வா பாரு என்னன்னு, இன்னைக்கு ஒரு பையன் என்ன அசிங்கப்படுத்திட்டான்னாரு. என்னன்னு? நெல்லைக்கண்ணன் அண்ணன்னு சொல்லாமல என்னன்னாரு. அதுக்கு நான் என்னென்ன பண்ணுவேன், மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். எங்கள் தந்தையெல்லாம் நான் கொடுத்து வச்சாது. எங்கள் அம்மானால தான் நான் கவிதை எழுதுறேன். எங்கள் தந்தையார் இறந்து நடு பட்டாசாலில் ஒரு சடலம் கிடக்குது. மயங்கி போன எங்கள் அம்மா கண்ணை விழிச்ச உடனே சொன்னாங்க, எங்கள் அப்பா பேசிட்டே இருப்பாங்களா, உங்கள் நாவினிலே வேதாந்தம் என் நடுவீட்டில் விளையாடும், உங்கள் நாவும் அசையலையே என் நடுவீடு குலுங்கலையேன்னாங்க.
இதை கண்ணதாசன் சொல்லிட்டேன். இது ஏதாவது ஒரு சினிமா பாட்டில் வந்து என்ன இடைஞ்சல் பண்ணிடும், சும்மா இருங்கிறார். இந்த தாலாட்டு பாட்டு பாடும்போதெல்லாம் அவருக்கு செட்டிநாட்டு தாலாட்டு மனசுக்குள்ள முதல்ல அந்த காலமது கண்ணவரவங்க முதல்ல அவர் சொன்னது போனால் செட்டிநாட்டு தாலாட்டு. ராமகண்ணப்ப எழுதுறாரு, நிறுத்து மாப்பிள்ள நிறுத்து, அது நம்ம செட்டிநாட்டு பாட்டுறா. அப்புறம் தான் எழுது. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும்பர். போலீஸ்காரன் நினைவு இருக்கா? பாலாஜி விஜயகுமார் அதில் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரையா, கண்ணிலே நீர் எதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு, காலிலே நடையதற்கு காதலித்து பிரிவதற்கு, கையிலே வளையதற்கு கன்னியரை அணைப்பதற்கு, நெஞ்சிலே நினைவதற்கு நித்த நித்தம் துடிப்பதற்கு. அந்த பாட்டை ஜானகியம்மா என்னமா பாடும். இந்த மந்தத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை, அந்த சிறிதர்லாம் அப்படி வாங்குவான் பாட்டு. இந்த எங்கிருந்தாலும் வாழ்கன்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா, நெஞ்சில் என்ன பாட்டு அது? வருவாய் என நான் தனிமையில் நின்றேன், வந்தது வந்தாய் துணையுடன் வந்தாய். இந்த டாக்டர் சொல்றான், நான் உன்னை காதலிச்சு உனக்காக காத்திருந்தேன்டா, ஆனா நீ வரும்போதே உன் துணைவனோட வந்துட்ட. நீ துணைவனோட வந்தால எனக்கு வருத்தம் இல்லை, எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா, துணைவரை காக்கும் கடமையும் தந்தாய். உனக்கு எவ்வளவு நம்பிக்கை என் மேல. நான் உன்னை காதலிச்சவன், உன் கணவனை என்கிட்ட தந்தேன்னு வச்சுக்கோ, நான் அவனை கொன்னுற கூட கூடலாம், நீ எனக்கு வேணும்னு. ஆனா நீ அவனை கொண்டு என்கிட்ட ஒப்படைக்கிற, துணைவரை காக்கும் கடமையும் தந்தாய். அடுத்து ஒரு வார்த்தை போடுவான், தூயவளே நீ வாழ்க. ஏய், நீ எவ்வளவு நல்லவளா இருந்தா என்ன நம்பி உன் கணவனை என்கிட்ட ஒப்படைப்பேன். ஒரு பாட்டு, சினிமா பாட்டுக்குள்ள இப்பவுமே எழுதுறானோ வரியே தெரியலையே. பூரா எருமையும் நாயுமா கொலைக்கு கத்துது, எவனோடும் விருது வாங்குதான், அவனும் கவிஞன்னு சொல்லிக்கிட்டுதானுவா. எனக்கு நான் விளையாட்டு சொல்ல, நான் திரைப்பட பாட்டு எழுதும்போது போனேன்னா அந்த பயில பயப்படுதான், புதுசாக பாட்டு எழுதுறான். நீங்கள் போங்கய்யா, எதுக்குள்ள போகணும், நீங்கள் இருந்தால் வராதுங்க. ஏன் வராதுன்னு அதில் ஒரு பேர் விவரமாக சொல்லிட்டான். நான் உங்கள் புத்தகத்திலே திருநாளும் திருட வேண்டாம், ரொம்ப ஒழுக்கமான பையன், நல்லா இருக்கு.